ஓப்ரே மாளிகையின் பெரிய மற்றும் ஆடம்பரமான லிவிங் ரூமில் அமைதி நிலவியது. அது திடீரென காகிதங்கள் மேசையில் விழும் சத்தத்தால் உடைந்தது. ஆரவ் அங்கு நின்று கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்திருந்த அந்த எளிய தோற்றமுடைய பெண்ணை தாழ்வான பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் தனது விலையுயர்ந்த டையை சரிசெய்து கொண்டு அவன் முகத்தில் அவமதிப்பு உணர்வுகள் தெளிவாக தெரிந்தன. அவன் மிக வறண்ட மற்றும் உணர்ச்சியற்ற குரலில், இந்த ஆவணங்களில் இப்போதே கையெழுத்திடு என்று உத்தரவிட்டான். அறையில் ஏர் கண்டிஷனர் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அங்குள்ள சூழல் ஆரவின் கோபத்தால் மிகவும் வெப்பமாகவும் மூச்சு திணற வைப்பதாகவும் மாறியிருந்தது. அனன்யா ஒரு மிக எளிய பருத்திச் சேலையை அணிந்திருந்தாள் மற்றும் அவளது தலைமுடி தளர்வாக கட்டப்பட்டிருந்தது. வெளி உலகத்திற்கும் குறிப்பாக அவளது கணவனுக்கும் அவள் வெறும் கிராமத்து பெண் மட்டுமே. அவளை அதிர்ஷ்டம் இங்கு அழைத்து வந்திருந்தது. அவள் மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் சொம்பை மிகவும் அமைதியாக எடுத்துக்கொண்டாள். ஆரவிற்கு அவளது இந்த அமைதி சுத்தமாக பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவன் அவளை அழுது கொண்டோ அல்லது ஏங்கிக் கொண்டோ பார்க்க விரும்பினான். ஆனால் அவளோ அங்கு ஒரு கல் சிலை போல அமர்ந்திருந்தாள். கடந்த 3 ஆண்டுகளாக அவள் ஒரு சிறந்த மற்றும் அடக்கமான மனைவியின் பாத்திரத்தை வகித்திருந்தாள். ஆனால் இன்று அந்த விவாகரத்து ஆவணங்களை பார்த்தபோது இந்த நாடகம் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை அவள் உணர்ந்தாள். உயரமான குதிகால் செருப்பின் சத்தம் மற்றொரு நபர் வருவதை அறிவித்தது. காவ்யா உள்ளே வந்தாள். அவள் மிக விலை உயர்ந்த மற்றும் நவீன ஆடையை அணிந்திருந்தாள் மற்றும் கையில் வெளிநாட்டு பிராண்ட் பையை வைத்திருந்தாள். அவள் அனன்யாவை தன் காலணி மீதுள்ள தூசியை பார்ப்பது போல பார்த்தாள். அவள் ஆரவின் ஆசாமி. அவள் ஆரவ் அருகில் வந்து அவனது கையை பிடித்து கொண்டாள். இது ஆரவ் இப்போது அவளுக்குரியவன் என்பதை காட்டுவதற்கு போதுமானதாக இருந்தது. காவ்யா போலி இனிமையுடன் இவள் இன்னும் கையெழுத்திட்டு விட்டாளா என்று கேட்டாள். அதே சமயம் அவளது கண்களில் அனன்யா மீது நச்சு மட்டுமே நிரம்பியிருந்தது. அனன்யாவுக்கு ஏதாவது புரிகிறதா என்பதில் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஆரவ் இகழ்ச்சியுடன் சிரித்துவிட்டு தன் பெயரை படிப்பதற்கு கூட அவளுக்கு நேரம் எடுக்கும் என்று கூறினான். அவன் அனன்யாவை இரக்கமும் வெறுப்பும் கலந்த பார்வையுடன் பார்த்தான். அவன், என் சொல்லை கவனமாக கேள். இவை விவாகரத்து ஆவணங்கள், அதாவது நம் திருமணம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம். நீ இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். நீ வீதிகளில் பட்டினியால் சாகாமல் இருக்க உனக்குச் சில பணம் கொடுக்க நான் பெருந்தன்மையாக இருக்கிறேன் என்று கூறினான். அவன் மிகவும் மெதுவாக பேசினான் மற்றும் ஒவ்வொரு சொல்லையும் அழுத்திச் சொன்னான். அவன் ஒரு சிறு குழந்தையிடம் பேசுவது போல இருந்தது. அவனது குரலில் அகந்தை தெளிவாகத் தெரிந்தது. ஆனால் அனன்யாவால் சட்டப்பூர்வ நிபந்தனைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதில் அவனுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. அனன்யா மேசையின் மீதிருந்த ஆவணங்களை பார்த்தாள். வெள்ளைத்தாளில் கருமை மையால் எழுதப்பட்ட சொற்கள் அவளுக்கு எந்த ஒரு மர்மமான மொழியைப் போலவும் இருக்கவில்லை. மாறாக அவை அவளது பழைய நண்பர்களை போன்றிருந்தன. அவளது கண்கள் உடனடியாக தலைப்புகளை ஸ்கேன் செய்யத் தொடங்கின. இருப்பினும் அவளது முகம் உணர்ச்சியற்றதாகவே இருந்தது. ஆனால் அவளது மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போல வேலை செய்து கொண்டிருந்தது. ஆரவ் மற்றும் அவனது வழக்கறிஞர்கள் அவளுக்கு ₹1 கூட கிடைக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஆவணங்களை எவ்வளவு தந்திரமாக தயாரித்துள்ளனர் என்பதை அவள் பார்த்தாள். இது சட்டக்குழிப்பறைகளில் பொதிந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு ஏமாற்று வலையாகும். ஆனால் அவள் யாருடன் விளையாடுகிறாள் என்பது ஆரவிற்கு தெரியாது. காவ்யா அவசரமாக, பார்ட்டிக்கு தாமதமாகிறது ஆரவ், எங்களிடம் முழுநாள் நேரம் இல்லை என்று கூறினாள். அவள் தனது மூக்கை சுருக்கிக் கொண்டு, இந்த வீட்டிலிருந்து எப்படியும் மசாலாப் பொருட்களின் மற்றும் மலிவான எண்ணெயின் வாசனைதான் வருகிறது என்று சொன்னாள். காவ்யாவுக்கு அனன்யா தன் கையால் சமைக்கும் உணவு எப்போதும் பிடிக்காது, அல்லது அனன்யாவின் இருப்புமே அவளுக்கு பிடிக்காது என்று சொல்லலாம். அனன்யா உடனடியாக கையெழுத்திட்டுவிட்டு அவர்களின் வாழ்க்கையை விட்டு என்றென்றைக்கும் விலகிச் செல்ல வேண்டும் என்று அவள் விரும்பினாள். காவ்யா தனது பையிலிருந்து ஒரு விலையுயர்ந்த பேனாவை வெளியே எடுத்து ஒரு பிச்சைக்காரனுக்கு நாணயம் வீசுவது போல அதை மேசையின் மீது வீசினாள். ஆரவ் சோஃபாவை நோக்கி கதமை எடுத்து வைத்து குனிந்து அனன்யாவின் கண்களை பார்த்தான். அவன் மிரட்டலான தொனியில், நீ எளிதாக கையெழுத்திடவில்லை என்றால் உன்னை வெளியேற்றுவதற்கு என்னிடம் வேறு வழிகளும் உள்ளன என்று கூறினான். கூத்து எதுவும் நடக்க நான் விரும்பவில்லை, எனவே இந்த வேலையை அமைதியாக செய்துவிடு என்று சொன்னான். இந்த நகரத்தில் தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை தனது சக்தியையும் செல்வாக்கையும் காட்டி அவன் பேசினான். உன்னிடம் குடும்பமும் இல்லை, பணமும் இல்லை. அதனால் என்னுடன் சண்டையிடவும் முயற்சிக்காதே. அவனது ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு மிரட்டல் மறைந்திருந்தது. இது ஒரு பலவீனமான மனிதனை பயமுறுத்துவதற்கு போதுமானதாக இருந்தது. அனன்யாவின் மனதில் பழைய நினைவுகள் வந்தன. 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரவின் பாட்டி மரணப்படுக்கையில் இருந்தபோது அவர் ஆரவலை கவனித்துக் கொள்வதாக அனன்யாவிடம் வாக்குறுதி வாங்கியிருந்தார். ஆரவ் ஒரு நல்ல மனிதர்தான், ஆனால் வெற்றியின் உச்சத்தில் அவர் வழிதறிவிட்டார் என்பது பாட்டிக்குத் தெரியும்.
அந்த இறந்து போகும் வயதான மூதாட்டிக்காக அனன்யா தனது பொன்னான கரியரையும் தனது அடையாளத்தையும் மறைத்துக் கொண்டாள். அவள் ஒரு இல்லத்தரசியின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டு ஆரவின் வீட்டை பார்த்து கொண்டாள். ஆனால் அந்த தியாகத்திற்குத்தான் தகுதியானவர் அல்ல என்பதை இன்று ஆரவ் நிரூபித்துவிட்டான். அனன்யா ஒரு நீண்ட மூச்சை எடுத்தாள். பாட்டியிடம் கொடுக்கப்பட்ட 3 ஆண்டு வாக்குறுதி நேற்றோடு முடிந்துவிட்டது. இப்போது அவளை தடுப்பவர் யாரும் இல்லை. அவள் ஆரவலை பார்த்தாள். ஆனால் இந்த முறை அவளது கண்களில் ஆரவ் எதிர்பார்த்த அந்த பயம் இருக்கவில்லை. அவளது கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தவளைப் போல இருந்தது. இந்த மாற்றம் மிகவும் நுட்பமானதாக இருந்தது. அதனால் ஆரவாவாலும் காவ்யாவாலும் அதை புரோபுரி புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் திடீரென அவர்களுக்கு ஒரு விசித்திரமான அமைதியின்மை ஏற்பட்டது. அறையின் காற்றின் திசை மாறிக்கொண்டிருந்தது. காவ்யா சிரித்துக்கொண்டே, பார், இந்த பாவம் செய்யப் போகிறவள் கையெழுத்திட்ட பிறகுதான் எங்கு செல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாள் போலிருக்கிறது என்று கூறினாள். அவள் ஆரவிடம், இவள் தனது கிராமத்திற்கு திரும்புவதற்காக நாம் இவளுக்கு பேருந்து செலவை கூட கொடுக்க வேண்டும் என்று சொன்னாள். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு சிரித்தனர். அவர்களின் சிரிப்பில் கொடூரம் இருந்தது. அவர்கள் அனன்யாவின் வறுமையையும் இயலாமையையும் கேலி செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் கேலி செய்யும் அந்த பெண் சர்வதேச சட்ட உலகின் எந்த உச்சத்தில் இருக்கிறாள் என்பது அவர்களுக்கு சிறிதும் தெரியாது. அவர்களின் அறியாமைதான் அவர்களின் மிகப்பெரிய பலவீனமாக மாறப்போகிறது. அனன்யா மெதுவாக தனது கையை முன்னோக்கி நீட்டி பேனாவை தனது விரல்களுக்கு இடையில் பிடித்தாள். அவளது பிடி உறுதியாகவும் நேரான கைகளுடனும் இருந்தது. பயந்த பெண்ணைப் போல அல்ல. அவள் காகிதத்தை தனக்கு அருகில் இழுத்து கொண்டாள். ஆரவின் முகத்தில் ஒரு வெற்றிகரமான புன்னகை தோன்றியது. அவனது வெற்றி கிடைத்துவிட்டதாகவும் தனது மனைவியிடமிருந்து விடுபடுவதில் அவன் வெற்றி பெற்றுவிட்டதாகவும் அவன் நினைத்தான். பார்த்தாயா, இது எவ்வளவு எளிது என்பது போல அவன் காவ்யாவை கண் சிமிட்டிப் பார்த்தான். ஆனால் அனன்யா காகிதத்தின் கீழ் பகுதியில் கையெழுத்திடுவதற்காக பேனாவை இயக்கவில்லை. அதற்கு பதிலாக அனன்யா காகிதத்தின் முதல் பக்கத்தை திருப்பினாள். அவளது விரல்கள் பக்கங்களை விரைவாக திருப்பிக் கொண்டிருந்தன. அவளது பார்வை உட்பிரிவுகள் மற்றும் துணைப்பிரிவுகளின் மீது சென்றது. ஆரவ் எரிச்சலுடன், நீ என்ன செய்கிறாய்? உன்னால் இதை படிக்க முடியாது. பிறகு ஏன் நாடகம் ஆடுகிறாய்? கடைசிப் பக்கத்தில் உன் கட்டைவிரல் ரேகையை வை, அல்லது என்ன கோடுகள் இருக்கிறதோ அதை வரைந்துவிடு என்று கூறினான். அனன்யா வெறும் நேரத்தை மட்டுமே வீணடிக்கிறாள் என்று ஆரவ் நினைத்தான். ஏனெனில் அவளுக்கு இந்த ஆவணம் எந்த ஒரு வெளிநாட்டு மொழியைக் காட்டிலும் குறைவாக இருந்திருக்கக் கூடாது. அவனது பொறுமை இப்போது சோதிக்கப்பட்டு வந்தது. அனன்யா அவனது பேச்சை பொருட்படுத்தவில்லை. அவளது கவனம் முழுமையாகச் சொற்களின் மீது இருந்தது. 5வது பிரிவில் சொத்துக்களை பிரிப்பது தொடர்பாக ஏமாற்றும் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை அவள் கண்டறிந்தாள். இது இந்திய ஒப்பந்தச் சட்டத்தின் தெளிவான மீறலாகும். ஆரவின் வழக்கறிஞர் ஒன்று திறமையற்றவராக இருக்க வேண்டும் அல்லது எதிர்த்தரப்பு படிக்காதவர் என்று நினைத்து வேண்டுமென்றே இந்த தவறை செய்திருக்க வேண்டுமென்று அவள் தனக்குள் நினைத்து கொண்டாள். அவளது உதடுகளில் மிக மெல்லிய புன்னகை தோன்றியது. அது ஆரவிற்கு தெரியவில்லை. இது தனது இரையை தவறு செய்வதை பார்த்த ஒரு வேட்டைக்காரனின் புன்னகையாக இருந்தது. காவ்யா கோபத்துடன் காலை தட்டிவிட்டு, இவள் வேண்டுமென்றே நம்மை தொந்தரவு செய்கிறாள் என்று கூறினாள். ஆரவ் அவளிடமிருந்து காகிதத்தை பிடுங்கி அவளது கையை பிடித்து கையெழுத்து போடு என்று சொன்னாள். காவ்யாவின் உண்மையான முகம் இப்போது முழுமையாக வெளிப்பட்டுவிட்டது. அவள் சுயநலவாதி மட்டுமல்ல, வன்முறை குணம் கொண்டவளும் கூட. ஆனால் ஆரவ் அவளை கையால் சைகை செய்து நிறுத்துமாறு கூறினான். தான் பலவந்தமாக எதையாவது செய்வதற்கான எந்தச் சாட்சியும் இருக்கக்கூடாது என்று அவன் விரும்பினான். அவன் தன்னை ஒரு நாகரிகமான தொழிலதிபர் என்று நினைத்துக் கொண்டான். அது எவ்வளவு நியாயமற்றதாக இருந்தாலும் சரி, எல்லாமே சட்டப்பூர்வமான முறையில் நடக்க வேண்டும் என்று விரும்பினான். அனன்யா தொடர்ந்து வாசித்தாள். பராமரிப்புத் தொகைக்கான பிரிவில் மனைவி தனது அனைத்து உரிமைகளையும் தாமாகவே துறக்கிறார் என்று எழுதப்பட்டிருப்பதை அவள் கண்டறிந்தாள். இது மற்றொரு பொய்யாகும். கடந்த ஆண்டு ஒரு பெரிய நெருக்கடியிலிருந்து ஆரவின் நிறுவனத்தை அனன்யா எப்படி காப்பாற்றினாள் என்பதை அவள் நினைவுகூர்ந்தாள். அவள் பெயர் தெரியாத நிபுணராக இருந்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தாள். அந்த ஆலோசனை யாருடையது என்பது இன்றுவரை ஆரவிற்கு தெரியாது. அது தனது அதிர்ஷ்டம் என்று அவன் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தான். இன்று அவளை காப்பாற்றுவதிலும் பங்குள்ள அதே நிறுவனத்தின் லாபத்திலிருந்து அவள் வெளியேற்றப்படுகிறாள். இது நன்றி கெட்டத்தனத்தின் உச்சக்கட்டமாகும். ஆரவ் தனது மணிக்கட்டு கடிகாரத்தை பார்த்தான். அவனுக்கு ஒரு முக்கியமான கூட்டத்திற்குச் செல்ல வேண்டியிருந்தது. அங்கு அவன் ஒரு பெரிய பன்னாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டியிருந்தது. அவன் தனது குரலை உயர்த்தி, என்னுடைய நேரம் மிகவும் விலைமதிப்பற்றது.
அனன்யா, உனது இந்த நாடகத்திற்கு என்னிடம் நேரமில்லை. அடுத்த 1 நிமிடத்திற்குள் நீ கையெழுத்திடவில்லை என்றால் உனக்கு ஒரு பைசா கூட கொடுக்காமல் வீட்டை விட்டு வெளியே அடித்து துரத்துவேன். பிறகு நீ அழுது கொண்டே இரு என்று கூறினான். இது அவனது கடைசி எச்சரிக்கையாக இருந்தது. அவனது முகம் கோபத்தால் சிவந்து நரம்புகள் புடைத்தன. அனன்யா இறுதியாக தலையை நிமிர்த்தி நேரடியாக ஆரவின் கண்களை பார்த்தாள். இந்த முறை அவளது பார்வையில் இருந்த கூர்மை காரணமாக ஆரவ் ஒரு வினாடி தயங்கினான். இது பயந்த மனைவியின் பார்வை அல்ல. இது எதிராளியின் ஒவ்வொரு பலவீனத்தையும் அறிந்த ஒரு நபரின் பார்வையாக இருந்தது. அறையில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. காவ்யாவும் அமைதியாகிவிட்டாள், ஏனெனில் அவளும் காற்றில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை உணர்ந்திருந்தாள். அனன்யாவின் உடல் மொழி மாறியிருந்தது. அவளது தோள்கள் நேராகின, அவளது தலை உயர்ந்தது. அனன்யா மிகவும் அமைதியான ஆனால் தெளிவான குரலில், எனக்கு பேனா வேண்டும், ஆனால் காவ்யாவுடையது அல்ல என்று கூறினாள். அவள் தனது சேலை தலைப்புக்குள்ளிருந்து ஒரு சிறிய சிவப்பு மை பேனாவை வெளியே எடுத்தாள். அதை அவள் எப்போதுமே தன்னுடன் வைத்திருப்பாள். இது அவளது பழைய பழக்கம். முக்கியமான ஆவணங்களில் பிழைகளை கண்டறிய எப்போதும் தயாராக இருக்கும் ஒரு வழக்கறிஞரின் பழக்கம். இதை பார்த்து ஆரவும் காவ்யாவும் அதிர்ச்சியடைந்தனர். அவள் ஏன் தனது சொந்த பேனாவை வெளியே எடுத்தாள், அதுவும் சிவப்பு மை கொண்ட பேனாவை வெளியே எடுத்தாள் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் அவளையே விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அனன்யா ஆவணத்தின் 3வது பக்கத்தில் எதையோ எழுதத் தொடங்கினாள். அவள் கையெழுத்திடவில்லை, மாறாக வார்த்தைகளை வெட்டிவிட்டு அவற்றின் மேல் ஏதோ எழுதிக் கொண்டிருந்தாள். பேனா நகரும் சத்தம் அந்த அமைதியில் எதிரொலித்தது. ஆரவ் ஆச்சரியத்துடன், நீ என்ன செய்கிறாள்? எனது ஆவணங்களை ஏன் பாழாக்குகிறாய் என்று கேட்டான். அனன்யா கோபத்தில்தான் காகிதத்தில் கோடுகளை இழுக்கிறாள் என்று அவன் நினைத்தான். அவளது கையிலிருந்து காகிதத்தை பிடுங்குவதற்காக அவன் முன்னால் நகர்ந்தான். ஆனால் அனன்யா தனது கையை உயர்த்தி தன்னை நிறுத்தும்படி சைகை செய்தாள். அந்த சைகை மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியதால் ஆரவ் அறியாமலேயே நின்றுவிட்டான். அனன்யா தொடர்ந்து எழுதினாள். அவளது அந்த பிரிவு அவளது தனியுரிமை உரிமைகளை மீறுவதை முற்றிலுமாக வெட்டிவிட்டாள். அவள் பக்கவாட்டில் ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பை எழுதினாள். அவளது கையெழுத்து மிகவும் அழகாகவும் சரளமாகவும் இருந்தது. இது ஒரு குழந்தையின் கையெழுத்து அல்ல. இது ஒரு படித்த மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த நபரின் கையெழுத்தாகும். அவள் என்ன செய்கிறாள் என்று பார்க்க காவ்யா குனிந்து பார்த்தாள். காகிதம் சிவப்பு மையால் நிரப்பப்படுவதைக் கண்டு அவளுக்கு அவளது கண்களையே நம்ப முடியவில்லை. ஆரவின் கோபம் உச்சத்தில் இருந்தது. அவள் இன்னும் அவளை பயமுறுத்த முயற்சிக்கிறான் என்று கத்தினான். ஆனால் அவனது பயம் இப்போது பலனற்றதாக இருந்தது. அனன்யா கடைசி பக்கத்தில் ஒரு பெரிய வட்டத்தை வரைந்து அதன் அருகில் ஒரு கேள்விக்குறியை இட்டாள். அவள் தனது வேலையை முடித்துவிட்டாள். இப்போது இறுதி தாக்குதலுக்கு தயாராக இருந்தாள். அனன்யா பேனாவின் மூடியை மூடினாள். அதன் சத்தம் அறையில் துப்பாக்கியின் தூக்கியை ட்ரிகர் போல எதிரொலித்தது. அவள் ஆவணங்களை சரிசெய்து அவற்றை மீண்டும் மேசையின் மீது வைத்தாள். அவள் மீண்டும் தண்ணீர் சொம்பை எடுத்து ஒரு வாய் குடித்தாள். அவளது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு நேர்த்தியும் நாகரிகமும் இருந்தது. அதை இதற்கு முன்பு ஆரவ் எப்போதுமே கவனித்ததில்லை. இன்று அவள் மையால் சூழப்பட்ட ஒரு சாதாரண பெண் போல தெரியவில்லை. மாறாக தனது அரசவையில் அமர்ந்திருக்கும் ஒரு பேரரசி போல தோற்றமளித்தாள். இந்த மாற்றம் ஆரவிற்கு புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. காவ்யா கேலியாக, இவள் தனது கோபத்தைத்தான் காகிதத்தில் காட்டியிருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஒருவேளை இவள் எல்லா இடங்களிலும் தனது கையெழுத்தை போட்டிருக்கலாம் என்று கூறினாள். அவள் சிரித்தாள், ஆனால் அவளது சிரிப்பில் இப்போது பயம் இருந்தது. அவள் ஆரவின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தாள். அவளுக்கு அனன்யாவை பார்த்து பயம் வரத் தொடங்கியிருந்தது. அவர்கள் ஏதோ தெரியாத ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அனன்யாவின் அமைதி இப்போது அவர்கள் இருவருக்கும் தாங்க முடியாததாகிவிட்டது. அந்த தனிவை குறைப்பதற்காக அவள் எதையாவது பேச வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். ஆரவ் மேசையிலிருந்து ஆவணங்களை எடுத்தான். அவற்றை கிழித்து எரியப்போகும் நேரத்தில் அவனது பார்வை சிவப்பு மையால் எழுதப்பட்ட சொற்களின் மீது விழத் தொடங்கியது. ஆங்கில வார்த்தைகள் எழுதப்பட்டிருப்பதை அவன் கண்டான். அவள் கவனமாக படித்தாள். ஒப்பந்தச் சட்டத்தின் 25வது பிரிவின் கீழ் செல்லாது. இன்வாலிட் அண்டர் செக்ஷன் 25 ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆக்ட். அவளது மூளை மரத்துப் போனது. அவள் தனது கண்களை கசக்கிவிட்டு மீண்டும் பார்த்தாள். கையெழுத்து ஆங்கிலத்தில் இருந்தது. இலக்கணம் முற்றிலும் துல்லியமாக இருந்தது. இது முறையான சட்டச் சொற்களஞ்சியமாகும். ஆரவின் வாய் பிளந்து போனது. இது தனது படிக்காத மனைவியால் எழுதப்பட்டது என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. அவன் பக்கங்களை திருப்பினான்.
ஒவ்வொரு பக்கத்திலும் தவறுகள் சிவப்பு மையால் வட்டமிடப்பட்டு சரியான சட்டச்சொற்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன. எங்கு பார்த்தாலும் தெளிவற்ற பிரிவு, அன்சர்டன் கிளாஸ் அல்லது அடிப்படை உரில்களின் மீறல், வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. இது எந்த ஒரு புதியவரின் வேலையும் அல்ல. இது சட்டத்தை மிக ஆழமாக அறிந்த ஒருவரின் வேலை. ஆரவின் கைகள் நடுங்கத் தொடங்கின. அவன் வியர்வையில் நனைந்தான். சோஃபாவில் கால்மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த அனன்யாவை அவன் பார்த்தான். என்ன ஆயிற்று ஆரவ்? எதையோ கண்டது போல ஏன் இப்படி அதிர்ந்து போயிருக்கிறாய் என்று காவ்யா கேட்டாள். ஆரவின் தொண்டையிலிருந்து குரல் வெளிவரவில்லை. அவன் நடுங்கும் கைகளால் அந்தக் காகிதத்தை காவ்யாவுக்கு காட்டினான். காவ்யாவும் அதை பார்த்து ஸ்தம்பித்துப் போனாள். அவளுக்குச் சட்டத்தைப் பற்றி அதிகம் தெரியாவிட்டாலும் அனன்யாவால் ஆங்கிலம் எழுத முடியும் என்பதும் அதுவும் மிக நன்றாக எழுத முடியும் என்பதும் அவளுக்கு புரிந்தது. இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்தது. அனன்யா படிக்காதவள் என்ற அடிப்படையில்தான் அவர்களின் முழுத்திட்டமும் அமைக்கப்பட்டிருந்தது. இப்போது அவர்களின் முழுத்திட்டமும் சீட்டுக்கட்டு போலச் சரிந்து கொண்டிருந்தது. அனன்யா முதல் முறையாக தனது அமைதியை கலைத்தாள். அவளது குரல் இப்போது மந்தமாகவும் மெல்லவும் இல்லை, மாறாக நீதிமன்றத்தில் எதிரொலிக்கும் அளவுக்கு ஒரு அதிகாரமும் தெளிவும் அவளது குரலில் இருந்தது. அவள் தூய ஹிந்தியில், ஆரவ், உனது வழக்கறிஞர்கள் மிகவும் கடினமாக உழைத்துள்ளனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் சட்டத்தின் அடிப்படையை மறந்துவிட்டனர் என்று கூறினாள். ஏமாற்றி விவாகரத்து பெறுவது ஒரு கிரிமினல் குற்றம் என்று நேரடியாக ஆரவின் கண்களை பார்த்து கூறிவிட்டு, இந்த அடிப்படையில் நான் உன்மீது வழக்கு தொடர வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டாள். அவளது குரலை கேட்ட ஆரவின் காலடியிலிருந்த பூமி நழுவியது. ஆரவின் விரல்கள் தனது மனைவியால் திருத்தப்பட்ட அந்த காகிதத்தின் மீது வலம் வந்தன. வெள்ளைத்தாளில் சிவப்பு மை இரத்தத்தைப் போல சிதறிக் கிடந்தது. ஆரவின் முகமோ அந்த மையைக் காட்டிலும் அதிகமாக சிவந்து கொண்டிருந்தது. அவள் சற்று முன்பு படித்த வார்த்தைகள் ஒரு படிக்காத முட்டாளால் எழுதப்பட்டவை என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. அந்த ஒப்பந்தம் செல்லாது என்று ஆங்கிலத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. அவனது மூச்சு திணறியது. அறையின் வெப்பநிலை திடீரென குறைவது போல அவனுக்கு உணர்வு ஏற்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாக தனக்கு தெரிந்த அந்த பெண்ணை அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இன்று அவன் ஒரு அந்நிய நபரின் முன்பு நிற்பதாக அவனுக்கு தோன்றியது. அனன்யா தனது கால்களை ஒன்றுமேல் ஒன்றாக போட்டுக்கொண்டாள். சோஃபாவின் பின்புறத்தில் சாய்ந்து கொண்டாள். அவளது உடல் மொழியில் இப்போது ஒரு கீழ்ப்படிதலுள்ள மனைவியின் குனிந்த தோற்றம் இருக்கவில்லை. அவள் ஆரவின் கண்களை நேராக பார்த்து கொண்டே ஆங்கிலத்தில் பிரிவு 25 தெளிவாக கூறுகிறது, ஈடுபாடு எதுவுமின்றி செய்யப்படும் ஒப்பந்தம் செல்லாது என்று கூறினாள். அவளது உச்சரிப்பு மிகவும் தூய்மையாகவும் துல்லியமாகவும் இருந்தது. ஆக்ஸ்போர்டின் எந்த பேராசிரியராலும் அதில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. காவ்யாவின் வாய் பிளந்து போனது. எந்த ஆங்கில உச்சரிப்பு மீதான பெருமை அவளுக்கு இருந்ததோ அது அனன்யாவுக்கு முன்னால் மங்கிப் போய்விட்டது. ஆரவ் திகைத்துப் போய், உனக்கு ஆங்கிலம் தெரியுமா? இதையெல்லாம் நீ எப்போது கற்றுக்கொண்டாய் என்று கேட்டான். அவனது மூளை சுழன்றது. இது ஒரு கெட்ட கனவு என்று அவன் நினைத்தான். சமையலறை மற்றும் வீட்டு வேலைகளுக்கு மட்டுமே தகுதியானவள் என்று அவன் எப்போதும் நினைத்த அந்த பெண் இன்று அவனுக்கு சட்டப்பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள். அனன்யா குளிர்ந்த சிரிப்புடன் சிரித்துவிட்டு, ஆரவ், கல்வி என்பது யாரிடமிருந்தும் பிடுங்க முடியாத ஒன்று. நான் படிக்காதவள் என்று நான் எப்போதுமே சொன்னதில்லை. சாதாரண சேலை அணியும் ஒரு பெண் புத்திசாலியாக இருக்க முடியாது என்று நம்பிய உனது அகந்தைதான் அது. உனது இந்த தவறான புரிதல்தான் இன்று உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது என்று கூறினாள். காவ்யா கத்திக்கொண்டு, இவள் பொய் சொல்கிறாள் ஆரவ். இவள் இதையெல்லாம் யாரிடமாவது மனப்பாடம் செய்திருக்க வேண்டும். இவள் நம்ம இருவரையும் முட்டாளாக்க முயற்சிக்கிறாள் என்று சொன்னாள். காவ்யா தனது மேன்மையை இழந்துவிடுவோமோ என்று அஞ்சினாள். அவள் முன்னால் வந்து அனன்யாவின் கையிலிருந்து பேனாவை பிடுங்க முயற்சித்தாள். ஆனால் அனன்யா தனது கையை மிகவும் சுறுசுறுப்பாக விலக்கிக் கொண்டாள். காவ்யாவின் கை காற்றில் அப்படியே நின்றது. அனன்யாவின் கண்களில் இருந்த ஒரு எச்சரிக்கை காவ்யாவை பின்வாங்குமாறு கட்டாயப்படுத்தியது. அனன்யா, காவ்யாவே, உனது எல்லைக்குள் இரு. இல்லையெனில் உனது சொத்து முழுவதையும் வழக்கறிஞர்களின் கட்டணம் செலுத்துவதற்கே செலவழிக்கும் அளவுக்கு ஒரு மான நஷ்ட வழக்கு தொடுப்பேன் என்று கூறினாள். ஆரவ் வியர்வை நனைந்த தனது நெற்றியை துடைத்துக் கொண்டான். நீ உண்மையில் யார்? 3 ஆண்டுகளாக இந்த நாடகத்தை ஏன் செய்தாய் என்று அவன் கேட்டான். அனன்யா மழை பெய்யத் தொடங்கியிருந்த ஜன்னலை நோக்கினாள். அவள் மிகவும் அமைதியான குரலில், உனது பாட்டி விரும்பியவள் நான். உனது வீட்டை கவனித்துக் கொள்ளும் ஒரு மனைவி. நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினேன் ஆரவ். ஆனால் நீ உனது வாக்கை மீறிவிட்டாய். நீ விசுவாசத்தையும் மரியாதையையும் விற்றுவிட்டாய். இப்போது நீ விவாகரட்டை கோரியுள்ளதால் நான் அதையும் தருகிறேன்.
ஆனால் உனது நிபந்தனைகளின்படி அல்ல, எனது நிபந்தனைகளின்படி என்று கூறினாள். அனன்யா மீண்டும் பேனாவை எடுத்து சொத்துப் பங்கீடு பற்றி குறிப்பிடப்பட்டிருந்த காகிதத்தின் அந்த பகுதியில் வட்டமிட்டாள். நீ எனக்கு ஒரு சிறிய பிளாட்டையும் சில பணத்தையும் கொடுத்து என்னை விலைக்கு வாங்க விரும்பினாய். ஆனால் சட்டப்படி உன் நிறுவனத்தின் பங்குகளின் 50 விழுக்காடு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவள் கூறினாள். ஏனெனில் கடந்த 3 ஆண்டுகளில் நிறுவனத்தின் வளர்ச்சியில் எனது நேரடி மற்றும் மறைமுக பங்களிப்பு இருந்துள்ளது. ஆரவின் இதயம் பதைபதைத்தது. வீட்டில் பலமுறை கோப்புகளை திறந்து வைத்திருந்ததும் அடுத்த நாள் காலையில் அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றதும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தான் ஒரு ஜீனியஸ் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த உண்மைகள் அனைத்தும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருந்தன. காவ்யா பயந்து போய் ஆரவின் கையை பிடித்து கொண்டாள். ஆரவ், இந்த பெண் மிகவும் ஆபத்தானவள். நாம் போலீசாரை அழைக்க வேண்டும் என்று அவள் முணுமுணுத்தாள். ஆனால் போலீசாரை அழைப்பது தனக்குத்தானே சூட்டுக்கொள்வதற்கு சமம் என்பது ஆரவிற்கு தெரியும். இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் தனது மனைவி விவாகரத்து ஒப்பந்தத்தில் மோசடி இருப்பதை கண்டுபிடித்துவிட்டாள் என்பதும் அவனது நற்பெயர் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்பதும் அவனுக்கு தெரியும். அவன் காவ்யாவை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான். அவன் அனன்யாவிடம், பார், நாம் பேசி விஷயத்தை தீர்த்து கொள்ளலாம். உனக்கு பங்குகள் கிடைக்க முடியாது. அந்த நிறுவனம் என் தந்தைக்குரியது என்று கூறினான். ஆரவின் குரலில் இப்போது உத்தரவு இல்லை, கெஞ்சுதல் இருந்தது. அனன்யா ஒரு புதிய பக்கத்தை திருப்பி எழுதத் தொடங்கினாள். எனக்கு உன் பணம் வேண்டாம் ஆரவ், உனது பிச்சை எனக்கு தேவையில்லை. நான் என் காலில் நிற்கிறேன் என்று அவள் கூறினாள். அவள் இழப்பீட்டிற்கான இடத்தில் ஒரு பெரிய சுழியத்தை 0 எழுதினாள். ஆரவும் காவ்யாவும் அதிர்ந்து போனார்கள். கோடிக்கணவிலான சொத்துகளை ஒரு பெண் இவ்வளவு எளிசன் முறையில் எப்படி துறக்க முடியும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. எதிர்காலத்தில் என்னிடமிருந்து நான் எதையாவது வாங்கியதாக நீ சொல்லக்கூடாது என்பதற்காகவே நான் இதைச் செய்கிறேன் என்று அனன்யா கூறினாள். நான் இந்த உறவிலிருந்து எனது சுயமரியாதையை மட்டுமே எடுத்துக்கொண்டு செல்கிறேன். அனன்யா இறுதியில் கையெழுத்திடும் இடத்தில் தனது பெயரை எழுதினாள். அவள் ஹிந்தியில் அல்லாமல் ஆங்கிலத்தில் வளைந்து நெளிந்த எழுத்துக்களில் அனன்யா என்று எழுதினாள். அந்த கையெழுத்து ஒரு பிரபலத்தின் ஆட்டோகிராஃப் போல இருந்தது. அவள் பேனாவை மூடிவிட்டு அந்த காகிதத்தை ஆரவ் பக்கமாக நகர்த்தினாள். இதோ ஆரவ், உனது சுதந்திரம் என்று கூறினாள். சட்டவிரோதமான அந்த பிரிவுகள் அனைத்தையும் நான் நீக்கிவிட்டேன். மேலும் ஒரு மரியாதைக்குரிய பிரிவினைக்கு தேவையான நிபந்தனைகளை சேர்த்துள்ளேன். இப்போது இது ஒரு நியாயமான ஆவணம். இதை நீ உனது வழக்கறிஞர்களிடம் காட்டலாம். அவர்களும் என்னைப் போலவே பாராட்டுவார்கள். ஆரவ் அந்த ஆவணங்களை கையிலெடுத்தான். அவனது கைகள் நடுங்கின. தான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதை அவன் உணர்ந்தான். அவன் ஒரு வைரத்தை கண்ணாடித் துண்டு என்று நினைத்து தூக்கி எறிந்துவிட்டான். அனன்யா சோஃபாவிலிருந்து எழுந்தாள். அவளது நடையில் இப்போது ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை இருந்தது. அவள் அறையைச் சுற்றி ஒரு முறை பார்த்தாள். இந்த வீட்டை தனது நினைவுகளில் கடைசி முறையாக பதிவு செய்வது போல இருந்தது. எனது சாமான்கள் ஏற்கனவே பேக் செய்யப்பட்டுள்ளன. இந்த வீலிருந்து எனக்கு எதுவும் வேண்டாம். நான் அணிந்திருக்கும் உடைகளைக் கூட உனக்கு திருப்பி அனுப்பிவிடுகிறேன், ஏனென்றால் அவை உனது பணத்தில்தான் வாங்கப்பட்டன என்று அவள் கூறினாள். காவ்யா இன்னும் அதிர்ச்சியில்தான் இருந்தாள். ஆனால் அந்த தொல்லை நீங்கியதில் அவளுக்கு மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. அவள் கிண்டலாக, சரி, இப்போது நீ எங்கு செல்வாய்? மீண்டும் உனது கிராமத்திற்குப் போய் எருமை மேய்க்கப் போகிறாயா என்று கேட்டாள். அனன்யா அழுவாள் என்றோ அல்லது உதவி கேட்பாள் என்றோ அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அனன்யா காவ்யாவின் அருகில் சென்று அவளது காதில் மிகவும் பொறுமையாக, நீ கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத இடத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள். மேலும் காவ்யா, ஒன்றை நினைவில் கொள், காலியாகும் இடத்தை நிரப்புவதற்காகத்தான் பெரும்பாலும் குப்பைகள் கூட வரும் என்று சொன்னாள். காவ்யாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. ஆனால் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. ஆரவ் அனன்யா கதவை நோக்கி செல்வதை பார்த்து கொண்டிருந்தான். அவளை தடுக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வந்தது. ஆனால் அவனது அகந்தை குறுக்கிட்டது. நாம் மீண்டும் சந்திப்போமா என்று அவன் கேட்டான். அனன்யா திரும்பிப் பார்த்தாள். அவளது கண்களில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. காதலும் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஆரவின் உள்ளத்தை ஆழமாகத் துளைத்த ஒரு வெறித்தனம் மட்டுமே அஞ்சியது. நாம் நிச்சயமாக சந்திப்போம் ஆரவ். ஆனால் அப்போது சூழ்நிலைகள் வேறுபட்டிருக்கும். அப்போது நான் யாசகம் பெறுபவளாக இருக்க மாட்டேன், நீ வழங்குபவராக இருக்க மாட்டாய். நீதிமன்றத்தில் சந்திப்போம் மிஸ்டர் ஓப்ரா என்று கூறிவிட்டு அவள் முக்கிய வாயிலிலிருந்து வெளியேறினாள். மழை தீவிரமடைந்தது. ஓப்ராய் மாளிகைக்கு வெளியே ஒரு கருப்பு நிற ஆடம்பரச் செடான் கார் நின்றிருந்தது. இது ஆரவின் கார் அல்ல.
அனன்யா வாயிலுக்கு வெளியே வந்ததும் காரின் ஓட்டுநர் உடனடியாக வெளியே வந்து அவளுக்கு ஒரு பெரிய குடையை பிடித்தார். அவர் சீருடை அணிந்திருந்தார் மற்றும் மிகவும் ஒழுக்கமானவராக தோற்றமளித்தார். அவர் மரியாதையுடன் பின் கதவை திறந்து, இனிய மாலை வணக்கம் மேம், நாங்கள் உங்களுக்காக காத்திருந்தோம் என்றார். அனன்யா தலையை அசைத்துவிட்டு காரின் உள்ளே அமர்ந்தாள். ஆரவ் ஜன்னல் வழியே இதை பார்த்து கொண்டிருந்தான். அவனது மூளை முற்றிலுமாக மரத்துப் போயிருந்தது. காரின் உட்புற சூழல் மிகவும் அமைதியாகவும் வசதியாகவும் இருந்தது. அனன்யா தனது பருத்திச் சேலையின் தலைப்பை சரிசெய்துவிட்டு இருக்கையின் அருகில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பிரீஃப்கேஸை திறந்தாள். அதற்குள் ஒரு கருப்பு கோட்டும் சில கோப்புகளும் வைக்கப்பட்டிருந்தன. ஓப்ராய் குழுமம் எதிர்போட்டியாளர்கள், ஓபெரோய் குரூப் விஎஸ் ரைவல்ஸ் என்று எழுதப்பட்டிருந்த ஒரு கோப்பை அவள் வெளியே எடுத்தாள். அது ஆரவ்வின் நிறுவனத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருந்த அதே வழப்பாகும். அவள் தனது தொலைபேசியில் ஒரு எண்ணை டயல் செய்தாள். மறுமுனையிலிருந்து, வருகை நல்வாழ்த்துகள் ராணி, நீங்கள் திரும்பி வர தயாரா என்ற குரல் கேட்டது. அனன்யா தனது ஜன்னல் வழியே ஓப்ராய் மாளிகை பின்னுக்கு தள்ளப்படுவதை பார்த்து கொண்டே, நான் தயார், விளையாட்டை ஆரம்பிக்கலாம் என்று கூறினாள். ஆரவ் இன்னும் லிவிங் ரூமில்தான் நின்று கொண்டிருந்தான். காவ்யா அவனது தோளில் தன் கையை வைத்து, விடுங்கள் அவளை ஆரவ், அவள் வெறுமனே நாடகமாடுகிறாள். நம்மை ஏமாற்றுவதற்காக அந்த காரை அவள் வாடகைக்கு எடுத்திருக்கலாம் என்று கூறினாள். ஆனால் அந்த காரை அவள் வாடகைக்கு எடுக்கவில்லை என்பது ஆரவ்விற்கு தெரியும். அந்த காரில் இருந்த நம்பர் பிளேட் ஒரு விஐபியினுடையது. அவன் திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தை மீண்டும் பார்த்தான். ஒவ்வொரு திருத்தத்திலும் ஒரு சட்டத்திறமை மறைந்திருந்தது. அவன் ஒரு மனைவியை மட்டும் இழக்கவில்லை, மாறாக தனது மிகச்சிறந்த பாதுகாப்பாளரையும் இழந்துவிட்டேன் என்ற பயங்கரமான உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. இரவு வெகுநேரமாகிவிட்டது. நகரத்தின் விளக்குகள் மழையில் மங்கலாக தெரிந்தன. அனன்யாவின் கார் நகரின் மிகவும் விலையுயர்ந்த ஹோட்டலை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது. அவள் தனது கண்களிலிருந்து கண்ணாடியை கழற்றிவிட்டு தனது கண்களுக்கு ஓய்வு கொடுத்தாள். கடந்த 3 ஆண்டுகால வனவாசம் முடிவுக்கு வந்திருந்தது. அவள் அணிந்திருந்த முகமூடி இப்போது கழன்றுவிட்டது. இனி அவள் யாருக்காகவும் சமையல் செய்ய வேண்டியதில்லை, யாரிடமாவது திட்டு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவள் உலகின் மிகவும் ஆபத்தான கார்ப்பரேட் வழக்கறிஞர். இப்போது அவள் தனது உண்மையான வடிவத்திற்கு திரும்பிவிட்டாள். ஒரு பெண்ணின் மௌனம் கலைந்தால் என்ன நடக்கும் என்பது இனி உலகத்திற்கு தெரியவரும். காவ்யா ஷாம்பெயின் பாட்டிலை திறந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட முயன்றாள். இறுதியாக அவள் போய்விட்டாள். இப்போது இந்த வீடு நமக்குரியது என்று கூறினாள். ஆனால் ஆரவ்வின் மனம் அதில் ஈடுபடவில்லை. அனன்யா சொன்ன கடைசி வார்த்தைகள் அவனை துரத்திக் கொண்டிருந்தன. நீதிமன்றத்தில் சந்திப்போம் மிஸ்டர் ஓப்ராய் என்றால் என்ன அர்த்தம்? அவள் ஏதாவது வழக்கு தொடரப் போகிறாளா? ஆனால் தனக்கு எதுவும் வேண்டாம் என்றுதானே அவள் எழுதியிருந்தாள். ஆரவ்வின் மனதில் ஒரு அறியப்படாத பயம் குடிகொண்டிருந்தது. இது முடிவு அல்ல, மாறாக மிகவும் மோசமான ஒரு அத்தியாயத்தின் தொடக்கம் என்று அவனுக்கு தோன்றியது. அடுத்த நாள் காலை நகரின் சட்ட வட்டாரங்களில் ஒரு செய்தி காட்டுத்தீ போல பரவியது. பல ஆண்டுகளாக காணாமல் போயிருந்த மக்கள் நீதியின் ராணி, குவீன் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று அழைக்கும் புகழ்பெற்ற வழக்கறிஞர் திரும்பி வந்துவிட்டார். அவர் ஒரு பெரிய பன்னாட்டு சட்ட நிறுவனத்தில் இன்டர்நேஷனல் லா ஃபார்ம் பங்குதாரராக பார்ட்னர் இணைந்துள்ளதாக கூறப்பட்டது. ஆரவ் தனது அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்போது அவனது செயலாளர் வந்து, சார், எதிர் நிறுவனம் தனது வழக்கறிஞரை மாற்றிவிட்டது என்று கூறினார். புதிய வழக்கறிஞர் யார் என்று ஆரவ் அலட்சியமாக கேட்டான். செயலாளர் பெயரை கூறியதும் ஆரவின் கையிலிருந்து காஃபி கோப்பை நழுவி கீழே விழுந்தது. அனன்யா தனது புதிய அலுவலகத்தில் நின்று கொண்டிருந்தாள். அது நகரின் மிக உயர்ந்த கட்டடத்தின் 50வது மாடியில் இருந்தது. அவள் ஒரு சிறந்த பிசினஸ் சூட் அணிந்திருந்தாள். ஆனால் அவளது தலைமுடி இப்போது கட்டப்படாமல் ஸ்டைலாக விடப்பட்டிருந்தது. அவள் கண்ணாடிச் சுவரிலிருந்து கீழே நகரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மேசையில் ஆரவ்வின் நிறுவனத்திற்கு எதிரான வழக்கின் கோப்பு வைக்கப்பட்டிருந்தது. அவள் கோப்பின் மீது கை வைத்து புன்னகைத்தாள். இந்த புன்னகை நேற்றிரவு வீட்டிலிருந்து வெளியேறிய அந்த பெண்ணின் புன்னகை அல்ல. இது தனது இரையைச் சுற்றிலும் வளைத்துப் போட்ட ஒரு வேட்டைக்காரனின் புன்னகையாக இருந்தது. ஆரவ் ஓப்ராய் தனது ஆடம்பரமான நாற்காலியில் அமர்ந்திருந்தான். ஆனால் அவனது மனம் ஒரு ஆழமான சுழலில் சிக்கியிருந்தது. அவனது அலுவலகத்திற்கு வெளியே இருந்த காட்சி நகரின் மிகச்சிறந்த காட்சியாக இருந்தது. ஆனால் இன்று அவனுக்கு எல்லாமே மங்கலாகவும் உயிரற்றதாகவும் தோன்றியது. காலை முதலே அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலவிக் கொண்டிருந்தது. ஒரு பிரம்மாண்டமான திட்டத்துடன் தொடர்புடைய முக்கியமான கோப்பு ஒன்றை அவன் தேடிக் கொண்டிருந்தான். இதற்கு முன்பு அவன் எப்போதுமே கோப்புகளை தேட வேண்டிய அவசியமே ஏற்பட்டதில்லை. அனன்யா எப்போதும் இரவிலேயே அவனது பிரீஃப்கேஸை தயார் செய்துவிடுவாள். மேலும் ஒவ்வொரு ஆவணத்தையும் வண்ணமயமான டேக்குகளுடன் ஒழுங்கமைத்து வைத்திருப்பாள். இதெல்லாம் ஏதோ மாயாஜாலம் போல நடக்கிறது என்று ஆரவ் நினைத்துக் கொண்டிருந்தான்.
அப்போது அவனது செயலாளர் ஒரு கோப்பை காஃபியுடன் பயந்தபடியே உள்ளே வந்தான். ஆரவ் கோபத்தால் சிவந்த கண்களுடன் கோப்பையை மேசையில் தூக்கி அடித்தான். காஃபி குளிர்ந்திருந்தது, அதில் சர்க்கரை அதிகமாக இருந்தது. ஒரு கோப்பை காஃபியை கூட ஒழுங்காக தயாரிக்க உங்களால் முடியாது என்று அவன் செயலாளரை பார்த்து கத்தினான். செயலாளர் நடுங்கிக் கொண்டே மன்னிப்பு கேட்டான். அனன்யா தினமும் காலையில் தனக்குச் சரியான வெப்பநிலையிலும் சுவையிலும் காஃபி தயாரித்துக் கொடுப்பதை ஆரவ் நினைவு கூர்ந்தான். தனக்கு எப்போது பிளாக் காஃபி வேண்டும், எப்போது லாட்டே வேண்டும் என்பது அவளுக்கு சொல்லாமலேயே தெரியும். ஆரவ் தனது தலையை தனது கைகளில் தாங்கிக் கொண்டான். வீட்டிலிருந்து அலுவலகம் வரை அனன்யாவின் அனுபஸ்திதி மதியத்திற்குள் சூழ்நிலையை ஆரவ் மோசமாக்கியது. நிறுவனத்தின் சட்டக்குழுவின் தலைவர் திரு. சர்மா பயந்தபடியே கேபினுக்குள் நுழைந்தார். அவர் கையில் ஒரு சட்டப்பூர்வ நோட்டீஸ் இருந்தது. எங்கள் நிறுவனத்தின் மிகப்பெரிய போட்டியாளரான கன்னா குழுமம் காப்புரிமை மீறல் வழக்கு தொடுத்துள்ளது என்றும் எங்களது புதிய திட்டத்திற்கு தடை விதிக்க கோரியுள்ளது என்றும் அவர் நடுங்கும் குரலில் கூறினார். ஆரவ் கோபத்துடன் நோட்டீஸை பிடுங்கி படிக்கத் தொடங்கினான். அந்த நோட்டீஸின் மொழி மிகவும் ஆக்ரோஷமாகவும் சட்ட நுணுக்கங்கள் நிறைந்ததாகவும் இருந்ததால் ஆரவிற்கு வியர்த்து கொட்டியது. ஆரவ் செய்திருந்த அந்த தொழில்நுட்ப குறைபாடுகள் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தன. நீங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆரவ் தனது சட்டக்குழுவை பார்த்து கத்தினான். நாம் அவர்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்க முடியும்? கடந்த மாதம் நாங்கள் உங்களுக்கு ஒரு மெமோ அனுப்பினோம். அதில் பல குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. ஆனால் உங்களது மனைவியே கோப்புகளை பார்த்துவிட்டதாகவும் எல்லாம் சரியாக இருக்கிறது என்றும் நீங்கள் கூறினீர்கள் என்று திரு. சர்மா தலைகுனிந்தபடி கூறினார். ஆரவ் அதிர்ந்து போனான். கடந்த மாதம் கோப்புகளை பார்த்து கொள்ளுமாறு அனன்யாவிடம்தான் பொய் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அனன்யா அதை திருத்த முயன்றிருக்கலாம். ஆனால் அது தனக்கு தெரியும் என்று நினைத்து ஆரவ் அவளது ஆலோசனைக்கு மதிப்பளிக்கவில்லை. இதற்கிடையில் காவ்யாவின் போன் வந்தது. அவள் தனக்கு ஆறுதல் கூறுவாள் என்று ஆரவ் நினைத்தான். ஆனால் போனை எடுத்ததுமே காவ்யா புகார் கூறத் தொடங்கினாள். ஆரவ் தனது கிரெடிட் கார்டை ஏன் முடக்கியுள்ளார் என்றும் இன்று மாலை பார்ட்டிக்காக ஒரு டிசைனர் கவுன் வாங்க வேண்டும் என்றும் அவள் கூறிக்கொண்டிருந்தாள். ஆரவின் மூளை ஏற்கனவே வெடித்துவிடும் போலிருந்தது. அவன் காவ்யாவை அமைதியாக இருக்கும்படி கூறினான். ஆனால் அவளோ தனது போக்கிலேயே பேசிக் கொண்டிருந்தாள். நீ எவ்வளவு போரிங் ஆகிவிட்டாய் ஆரவ், அந்த வீட்டுப் பெண் சென்றதிலிருந்து என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கையில் ஆரவ் போனை துண்டித்து அதை சுவற்றில் வீசி எறிந்தான். காவ்யாவின் அழகிற்குள் மறைந்திருந்த அவளது சுயநலத்தை இன்று அவன் முதல் முறையாக உணர்ந்தான். மாலையில் இயக்குநர்கள் குழு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவசர கூட்டத்தை கூட்டியது. அறையில் நிலவிய இறுக்கமான சூழலை தெளிவாக உணர முடிந்தது. நிறுவனத்தின் பங்குகள் சரிந்து கொண்டிருந்தன. முதலீட்டாளர்கள் பதிலை கோரி வந்தனர். மூத்த இயக்குனர் ஒருவர் இந்த வழக்கை எதிர்கொள்ள நமக்கு நாட்டின் மிகச்சிறந்த வழக்கறிஞர் தேவை என்றார். எங்களது தற்போதைய குழுவால் இந்த அளவிலான வழக்கை சமாளிக்க முடியாது. கன்னா குழுமம் பின்னியிருக்கும் வலையை அறுத்தெறிய சட்டத்தின் ஒவ்வொரு இருண்ட மூலைமுடுக்குகளையும் அறிந்த ஒருவர் நமக்கு தேவை. அனைவரின் பார்வையும் ஆரவ் மீதே இருந்தது. அவன் ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் சட்டக்குழுவின் தலைவர் திரு. சர்மா தயக்கத்துடன் ஒரு யோசனையை முன்வைத்தார். ராணி குவீன் இப்போது திரும்பி வந்துவிட்டதாகத்தான் கேள்விப்பட்டதாக அவர் கூறினார். அந்த அறையில் ஒரு நிசப்தம் கமவ்வியது. சட்ட உலகத்தில் ராணியின் பெயர் ஒரு புராணக்கதை போல இருந்தது. அவளது உண்மையான பெயர் என்னவென்றோ அல்லது அவள் எப்படி இருப்பாள் என்றோ யாருக்கும் தெரியாது. ஏனெனில் அவள் எப்போதும் திரைக்குப் பின்னால் இருந்தே வேலை செய்வாள். மேலும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென்று காணாமல் போய்விட்டாள். அவள் இதுவரை ஒரு வழக்கில் கூட தோற்றதில்லை என்று மக்கள் கூறுவார்கள். அவளது வருகையைப் பற்றிய செய்தி ஒரு புயல் எச்சரிக்கையைப் போல இருந்தது. நாம் அவளை நமது தரப்பிற்கு மாற்ற முடியுமா என்று ஆரவ் கேட்டான். இது மிகவும் கடினம் சார். அவள் மிகத் தேர்ந்தெடுத்த வழக்குகளை மட்டுமே ஏற்பாள். அவளது கட்டணம் விண்ணை தொடும் என்று திரு. சர்மா கூறினார். ஆனால் நகரின் மிகவும் மதிப்புமிக்க சட்ட நிறுவனத்தில் லெக்ஸ்கோப் அவள் மூத்த பங்குதாரராக சீனியர் பார்ட்னர் இணைந்துள்ளதாக செய்தி வந்துள்ளது. நாம் அவளுக்கு கேட்கும் விலையை கொடுத்தால் அவள் ஒருவேளை சம்மதிக்கலாம். ஆரவ் மேசையில் குத்திவிட்டு எனக்கு கட்டணத்தை பற்றிய கவலை இல்லை. என் நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டும். இப்போதே லெக்ஸ்காப் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஓப்ராய் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ அவை சந்திக்க விரும்புவதாக கூறுங்கள் என்று ஆணையிட்டான். ஆரவ்விற்கு தனது பணத்தின் மீதும் பதவியின் மீதும் பெரும் அகந்தை இருந்தது. ஆனால் இந்த ஆடம்பரமான அலுவலகத்தில் அனன்யா தனது நாற்காலியில் அமர்ந்து நகரத்தின் அழகை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது அலுவலகம் ஒரு அரண்மனையை விட குறைவாக இல்லை.
ஓப்ராய் குழுமத்திலிருந்து தொடர்ந்து போன்கள் வருவதாக அவளது செயலாளர் இன்டர்காமில் கூறினார். அவர்கள் உங்களை மீண்டும் சந்திப்பதற்காக மிகவும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அனன்யாவின் முகத்தில் ஒரு இரகசிய புன்னகை தோன்றியது. அவள் தனது தொண்டையை சரிசெய்து கொண்டு கடிகாரத்தை பார்த்தாள். ஆரவ் இப்போதே முழங்காலிட்டு விட்டான் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. அவர்களுக்கு நாளை காலை நேரத்தை கொடுங்கள் என்று அவள் செயலாளரிடம் கூறினாள். ஆனால் சந்திப்பு கட்டணத்தை முன்பணமாக செலுத்த வேண்டும் என்றும் அது திரும்ப பெற முடியாதது, நான் ரிஃபண்டபிள் என்றும் கூறுங்கள், அல்லது ஆரவின் அகந்தை மீது அது முதலடியாக விழுந்தது. சந்திப்புக்கான நேரம் கிடைத்தபோது ஆரவிற்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் வக்கீல் சந்திப்பதற்கு முன்பே பணத்தை கோருகிறார் என்ற செய்தியை கேட்டதும் அவனுக்கு கோபமும் வந்தது. இதை காவ்யா கேட்டபோது இவள் கண்டிப்பாக ஏதோ ஒரு மோசடி பேர்வழியாகத்தான் இருக்க வேண்டும். ஆரவ், நீ ஏன் இந்த விவகாரங்களிலெல்லாம் மாட்டிக்கொள்கிறாய்? நாம் வேறு யாரையாவது பணியமர்த்திக் கொள்ளலாம் என்று கூறினாள். ஆனால் தனக்கு வேறு வழியில்லை என்பது ஆரவிற்கு தெரியும். கன்னா குழுமத்தின் வழக்கறிஞர் மிகவும் ஆக்ரோஷமானவர். ராணியால் மட்டுமே அவரை எதிர்கொள்ள முடியும். அவன் உடனடியாக செக்கை கையெழுத்திட்டு அனுப்பி வைத்தான். நாளைய தினம் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் நம்பினான். அடுத்த நாள் காலையில் ஆரவ் தனது மிக விலையுயர்ந்த அர்மானி சூட்டில் தயாரானான். கண்ணாடியில் தன்னை பார்த்துக்கொண்டு தனது தன்னம்பிக்கையை திரும்பப் பெற முயன்றான். அவன் ஓப்ராய் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி, CEO. அவன் எந்த வழக்கறிஞருக்கும் அஞ்ச மாட்டான். ஆனால் அவனுக்குள் ஒரு விசித்திரமான பயம் இருந்தது. காரில் ஏறும்போது ஏதோ ஒரு தேர்வை எழுதச் செல்வது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. மழை பெய்து கொண்டிருந்தது. கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருந்தது. ஒவ்வொரு சிகப்பு விளக்கும் அவனது பதற்றத்தை அதிகரித்தது. அவனுக்கு அடிக்கடி அனன்யா நினைவுக்கு வந்தாள். அவள் அவனுடன் இருந்திருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லியிருப்பாள். ஆனால் இப்போது அவன் தனியாக இருந்தான். லெக்ஸ்கார்ப் கட்டடம் மேகங்களை தொட்டுக்கொண்டிருந்தது. ஆரவ் அங்கு சென்றடைந்ததும் வரவேற்பறையில் தடுத்து நிறுத்தப்பட்டான். வரவேற்பாளர் மிகவும் பணிவுடன் ஆனால் உறுதியுடன், சார், நீங்கள் காத்திருக்க வேண்டும். மேடம் இப்போது ஒரு பன்னாட்டு வாடிக்கையாளருடன் காணொளி காட்சியில் வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கிறார்கள் என்று கூறினார். ஆரவ்விற்கு காத்திருக்கும் பழக்கம் இல்லை. அவன் எப்போதும் மற்றவர்களைத்தான் காத்திருக்க வைப்பான். ஆனால் இங்கு விதிகள் வேறுபட்டிருந்தன. லாபியில் பல முன்னணி அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் கூட தங்கள் முறைக்காக காத்திருப்பதை அவன் பார்த்தான். இதன் மூலம்தான் சந்திக்க வந்திருக்கும் வழக்கறிஞரின் அந்தஸ்து என்ன என்பதை அவனால் ஊகிக்க முடிந்தது. அரை மணி நேரம் கடந்துவிட்டது. ஆரவ் லாபியில் வைக்கப்பட்டிருந்த பத்திரிகைகளை புரட்டத் தொடங்கினான். ஒரு சட்ட இதழின் அட்டையில் ஒரு மங்கலான புகைப்படம் இருந்தது. அதன் கீழே ராணியின் வருகை, தி ரிட்டர்ன் ஆஃப் த குவீன் என்று எழுதியிருந்தது. அந்த வழக்கறிஞர் பாரிஸ் மற்றும் லண்டனில் பல சிக்கலான வழக்குகளை தீர்த்து வைத்துள்ளார் என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தன் மனைவியையும் படிக்கவும் எழுதவும் வாய்ப்பளித்திருக்கலாமோ என்று ஆரவ் நினைத்தான். அப்படியானால் அவளும் எதையாவது ஆகியிருப்பாள். அவன் தனது எண்ணத்தையே நினைத்துச் சிரித்துக் கொண்டான். கிராமத்தில் எங்கோ அழுது கொண்டிருக்கும் ஒரு பாவம் அறியாத பெண் அனன்யா என்றுதான் அவன் இப்போதும் நம்பிக்கொண்டிருந்தான். தான் யாருடைய தர்பாரில் அமர்ந்திருக்கிறோம் என்பது அவனுக்கு துளியளவும் தெரியவில்லை. அப்போது ஒரு ஸ்மார்ட் உதவியாளர் வந்து ஆரவை வருமாறு சைகை செய்தார். அவர்கள் இருபுறமும் கண்ணாடி அறைகளைக் கொண்ட ஒரு நீண்ட நடைபாதையை கடந்தனர். எங்கும் வேலையின் பரபரப்பு சூழ்ந்திருந்தது. முடிவில் அவர்கள் ஒரு பெரிய இரட்டை கதவின் முன்பு நின்றனர். கதவின் மீது தங்கத்திலான பெயர் பலகை ஒட்டப்பட்டிருந்தது. அதில் ஏ வர்மா என்று மட்டுமே எழுதியிருந்தது. உதவியாளர் கதவை திறந்து ஆரவ் உள்ளே செல்ல அனுமதித்தார். அறையின் உட்புற வெப்பநிலை வெளியே இருந்ததை விட குறைவாக இருந்தது. காற்றில் ஒரு நறுமணம் பரவியிருந்தது. அது ஆரவிற்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. அது அனன்யாவுக்கு பிடித்த மல்லிகைப்பூவின் மோகப்புள்ளிரா மணம்தான். அறை மிகவும் விசாலமாக இருந்தது. சுவர்களில் சட்டப்பட்டைகளும் விருதுகளும் தொங்கவிடப்பட்டிருந்தன. ஆரவின் பார்வை நேராக அவனுக்கு எதிரே வைக்கப்பட்டிருந்த பெரிய நாற்காலியின் மீது சென்றது. நாற்காலியில் அமர்ந்திருந்த நபர் தொலைபேசியில் சரளமாக ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தார். ஆரவிற்கு ஆங்கிலம் புரியவில்லை. ஆனால் அந்த குரலின் தொனியும் அதிகாரமும் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அவனுக்கு தோன்றியது. அவன் தனது கோப்பினை மேசையில் வைத்துவிட்டு தொண்டையைச் செருமிக் கொண்டான். தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த பெண் தனது பேச்சை முடித்துவிட்டு ரிசீவரை கீழே வைத்தார். ஆனால் அவர் இன்னும் திரும்பவில்லை. நான் ஆர்வம் ஓப்ராய், குட் மார்னிங் மேம் என்று ஆரவ் கூறினான். எனது வழக்கு சிக்கலானது என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்களை என்ன விலை கொடுத்தும் பணியமர்த்த விரும்புகிறேன். நீங்கள் கேட்கும் கட்டணத்தை கொடுக்கும் தகுதி எனக்கு உண்டு. நான் இந்த வழக்கில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று அவன் தொடர்ந்தான்.
ஒவ்வொருவரும் விலைக்கு வாங்குபவர்கள் என்று அவன் நினைத்ததால் அவன் தனது செல்வத்தை பெருமையாக காட்டத் தொடங்கினான். நாற்காலியில் அமர்ந்திருந்த பெண் ஒரு மெல்லிய சிரிப்பைச் சிரித்தார். அந்த சிரிப்பு மிகவும் குளிரானதாகவும் கேலியானதாகவும் இருந்தது. யாரோ தன்னை அறைந்தது போன்ற உணர்வு ஆரவிற்கு ஏற்பட்டது. நாற்காலி மெதுவாக திரும்பியது. ஆரவின் மூச்சு நின்றது. முதலில் மேசையில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணின் கைகள் அவனுக்கு தெரிந்தன. அவர் ஒரு விலையுயர்ந்த கடிகாரத்தை அணிந்திருந்திருந்தார். பின்னர் அவளது முகம் வெளிப்பட்டது. ஆரவின் கண்கள் விரிந்தன. அவனது மூளை மரத்துப் போனது. அவனுக்கு முன்னால் அனன்யா அமர்ந்திருந்தாள். ஆனால் இது அவனது வீட்டில் வாழ்ந்த அந்த அனன்யா அல்ல. அவள் ஒரு அடர் நீல நிற பிசினஸ் சூட் அணிந்திருந்தாள். தலைமுடி ஸ்டைலாக கட்டப்பட்டிருந்தது. கண்களில் ஒரு மெல்லிய கண்ணாடி அவளை மிகவும் தீவிரமானவராகவும் புத்திசாலியானவராகவும் காட்டியது. அனன்யா தனது கண்ணாடியை சரிசெய்து கொண்டு ஆரவின் கண்களை நேராக பார்த்தாள். முன்பு அவளிடம் இருந்த அந்த பயமோ தயக்கமோ அவளது பார்வையில் இருக்கவில்லை. அங்கு தன்னம்பிக்கையும் சக்தியும் மட்டுமே இருந்தன. அவள் மிகவும் அமைதியான மற்றும் தொழில்முறை குரலில், மிஸ்டர் ஓப்ராய், நீங்கள் பணக்காரர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் எனது கட்டணம் பணம் அல்ல. எனது கட்டணம் விசுவாசமும் உண்மையும் ஆகும். எனக்கு ஞாபகம் இருக்கும் வரை நீங்கள் இந்த 2 விஷயங்களிலுமே மிகவும் ஏழையாக இருக்கிறீர்கள் என்று கூறினாள். ஆரவின் வாயிலிருந்து எந்தவொரு வார்த்தையும் வரவில்லை. அவன் திக்கித் திணறிக்கொண்டே, ஆம் அனன்யா, நீ. அனன்யா ஒரு கோப்பை திறந்து அதிலிருந்து ஒரு காகிதத்தை வெளியில் எடுத்தாள். எனது பெயர் வழக்கறிஞர் அனன்யா வர்மா. தற்போது நான் உங்களது நிறுவனத்தின் எதிர்ப்பாளரான கன்னா குழுமத்தின் சட்ட ஆலோசகர் மட்டுமல்ல. ஆனால் என்னிடம் அவர்களது வேலைவாய்ப்பு கடிதமும் ஆஃபர் லெட்டர் உள்ளது. இப்போது என்னை உங்களது தரப்பிற்கு வேண்டுமா அல்லது எதிர்த்தரப்பிற்கு வேண்டுமா என்பது உங்களைப் பொறுத்தது என்று அவள் கூறினாள். யோசிப்பதற்கான அவகாசத்தை கூட அவள் ஆரவிற்கு வழங்கவில்லை. இது ஒரு வெளிப்படையான எச்சரிக்கையாக இருந்தது. தனது காலடியில் இருந்த பூமி நழுவுவதைப் போன்ற உணர்வு ஆரவிற்கு ஏற்பட்டது. எந்த மனைவியை படிக்காதவள் என்று அவன் கூறினானோ, இன்று அதே பெண்தான் அவனது அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கப் போகிறாள். தான் கீழே விழுந்துவிடாமல் இருக்க ஆரவ் நாற்காலியின் பிடியை பற்றிக் கொண்டான். நீ இதையெல்லாம் எப்படிச் செய்தாய்? நீயோ என்று அவன் நடுங்கும் குரலில் கேட்டான். நான் படிக்காதவள் என்றுதானே சொல்ல வருகிறாய் என்று அவனது பேச்சை அனன்யா இடைமறித்தாள். அவள் தனது நாற்காலியை பின்னால் தள்ளிவிட்டு எழுந்தாள். அவளது உயரம் ஆரவைக் காட்டிலும் அதிகமாக இருப்பது போல் தோன்றியது. நான் எனது பட்ட படிப்புகளை சமையலறை டப்பாவில் ஒத்திவைக்கவில்லை ஆரவ். ஆனால் நீதான் எப்போதுமே என் கண்களால் எதையும் பார்க்க முயலவில்லை. அப்படி முயன்றிருந்தால் அங்கு ஒரு வேலைக்காரியை மட்டும் நீ பார்த்திருக்க மாட்டாய், மாறாக ஒரு வழக்கறிஞரை கண்டிருப்பாய் என்று அவள் கூறினாள். அந்த அறையில் நிலவிய நிசப்தம் எந்தளவிற்கு ஆழமாக இருந்ததென்றால் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் கூட நன்றாக கேட்டது. ஆரவிற்குத்தான் செய்த ஒவ்வொரு தவழும், ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு பொய்யும் நினைவுக்கு வந்தன. அவன் இங்கு உதவி கேட்டுத்தான் வந்திருந்தான். ஆனால் இப்போது தானோ ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்பது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. அனன்யா இன்டர்காம் பொத்தானை அழுத்தி தனது செயலாளரிடம், மிஸ்டர் ஓப்ராய்க்கு குடிநீர் கொண்டு வாருங்கள். அவர் சற்று உடல் நலமின்றி இருப்பது போல் தெரிகிறது என்று கூறினாள். பலவீனமான தனது எதிரிகளை நோக்கி கிண்டலாக ஆரவ் பயன்படுத்திய அதே வாக்கியம் இதுவாகும். இன்று அனன்யா அதே வார்த்தைகளைக் கொண்டு அவனை தாக்கியிருந்தாள். அனன்யா கோப்பை மூடிவிட்டு, எனக்கு நேரமில்லை மிஸ்டர் ஓப்ராய். கன்னா குழுமத்தின் வழக்கு மிகவும் வலுவானது. உங்கள் நிறுவனத்தின் அலட்சியத்தை நிரூபிக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் அவர்களிடம் உள்ளன. நான் அவர்களது வழக்கை ஏற்றுக்கொண்டால் அடுத்த 1 மாதத்திற்குள் உங்கள் நிறுவனம் ஏலம் விடப்பட்டுவிடும். ஒருவேளை நான் உங்கள் வழக்கை ஏற்றுக்கொண்டால் எனது சில நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டும். மிகவும் கடுமையான அந்த நிபந்தனைகளுக்கு உங்களால் கட்டுப்பட முடியுமா என்று கேட்டாள். இல்லை என்று கூறுவதற்கான எந்தவொரு மாற்று வழியும் ஆரவிற்கு இருக்கவில்லை. போரில் தோற்றுப்போன ஒரு வீரன் சரணடைவது போல அவன் தலையை அசைத்தான். அனன்யா ஒரு புதிய ஒப்பந்தத்தை ஆரவின் பக்கமாக நகர்த்தினாள். அது வாடிக்கையாளர் ஒப்பந்தம், கிளையண்ட் அக்ரீமெண்ட் ஆகும். இதை படித்துப் பாருங்கள், என்னை ஏமாற்றிவிட்டதாக பின்னர் நீங்கள் சொல்லக்கூடாது என்று அவள் கூறினாள். ஆரவ் அந்த காகிதத்தை பார்த்தான். அதை முழுமையாக படிப்பதற்கான தைரியம் அவனுக்கு வரவில்லை. அதில் என்ன எழுதியிருந்தாலும் அது தனக்கு தூக்குமேடையை போன்றதுதான் என்பது அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆனால் மூழ்குபவனுக்கு துரும்பு கூட ஆதரவாக தேவைப்பட்டது. அவன் பேனாவை எடுத்தான். அவனது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அனன்யா அதை கவனித்துக் கொண்டே இருந்தாள். அவளது கண்களில் வெற்றி பார்வை இருந்தது, ஆனால் அதில் கொடூரம் இருக்கவில்லை.
அவள் அவனுக்கு மிக முன்பே கற்றுக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள். ஆரவ் கையெழுத்திட்டான். அதை முழுமையாக படிக்காமலேயே அவன் கையெழுத்து போட்டிருந்தான். அனன்யாவின் திறமை மீது அவனுக்கு இப்போது எந்த சந்தேகமும் இல்லை. அனன்யா கோப்பை திரும்ப பெற்றுக்கொண்டு, சரி, இனி உங்கள் நிறுவனத்தின் அனைத்து சட்ட விவகாரங்களையும் நானே கவனித்துக் கொள்வேன். எனது முதல் ஆலோசனை என்னவென்றால், உங்களது தற்போதைய சட்டத் தலைவர் வேலையை விட்டு நீக்குங்கள், மேலும் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை வணிகத்திலிருந்து விலக்கி வையுங்கள் என்று கூறினாள். அவளது சைகை வெளிப்படையாக காவ்யாவை நோக்கியே இருந்தது. இந்த யுத்தம் நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, அவனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொடங்கிவிட்டது என்பதை ஆரவ் புரிந்து கொண்டான். ஓப்ராய் குழுமத்தின் கூட்ட அரங்கு இன்று போர்க்களம் போல் காட்சியளித்தது. நீளமான மேசையைச் சுற்றிலும் நிறுவனத்தின் மூத்த இயக்குநர்களும் பங்குதாரர்களும் அமர்ந்திருந்தனர். அவர்களின் முகத்தில் கவலைக்கோடுகள் தெளிவாக தெரிஞ்சன. கன்னா குழுமம் தொடுத்த வழக்கு நிறுவனத்தின் அஸ்தித்வத்திற்கே அச்சுறுத்தலாக மாறியிருந்தது. ஆரவ் தனது நாற்காலியில் அமர்ந்திருந்தான். ஆனால் இன்று அவனிடம் அந்த பழைய தன்னம்பிக்கை இல்லை. அவன் மீண்டும் மீண்டும் கதவின் திசையை பார்த்து கொண்டிருந்தான். தான் யாரை காத்திருக்கிறானோ அந்த பெண் தனது முன்னாள் மனைவிதான் என்பதை அவனால் இன்னும் நம்ப முடியவில்லை. அந்த அறையில் ஊசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவியது. இது வரவிருக்கும் புயலுக்கான அறிகுறியாக இருந்தது. ராணி என்று அழைக்கப்படும் அந்த நபரை அனைவரும் பார்க்க விரும்பினர். சரியாக காலை 10 மணிக்கு கூட்ட அரங்கின் கதவு திறந்தது. முதலில் 2 ஜூனியர் வழக்கறிஞர்கள் உள்ளே வந்து மேசையில் கோப்புகளை வரிசையாக வைத்தனர். அவர்களுக்குப் பின்னால் அனன்யா நுழைந்தாள். இன்று அவள் ஒரு சாம்பல் நிற பிசினஸ் சூட் அணிந்திருந்தாள். அது அவளது அதிகாரப்பூர்வமான தோற்றத்தை மேலும் மெருகூட்டியது. அவளது தலைமுடி ஒரு இறுக்கமான கொண்டையாக கட்டப்பட்டிருந்தது. கண்களில் மிகவும் விலை உயர்ந்த கண்ணாடி அணிந்திருந்தாள். அவள் நடந்து வந்த விதத்தில் அற்புதமான தன்னம்பிக்கை வெளிப்பட்டது. பளிங்குத் தரையில் அவளது காலணிகளின் டப் சத்தம் எதிரொலித்தது. போர்ட்டின் அனைத்து உறுப்பினர்களும் அவளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக எழுந்து நின்றனர். ஒரு ஆசிரியர் உள்ளே வந்ததும் எழுந்து நிற்கும் மாணவனைப் போல ஆரவும் அறியாமல் எழுந்து நின்றான். அனன்யா யாரையும் பார்க்காமல் நேரடியாக முக்கிய நாற்காலியை நோக்கிச் சென்றாள். அந்த நாற்காலி வழக்கமாக தலைவர், சேர்மன் மட்டுமே அமர்வதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. அவள் தனது பையை வைத்துவிட்டு மிகவும் அமைதியான பாணியில் அமர்ந்தாள். இந்த அறையில் இப்போது நான் தான் மிகச் சக்தி வாய்ந்த நபர் என்ற மறைமுகச் செய்தி இதுவாகும். அவள் ஒரு கணத்திற்கு அறையை சுற்றி பார்த்தாள். இறுதியில் அவளது பார்வைகள் ஆரவின் மீது நிலைத்தது. ஆரவ் ஏதோ இயந்திரத்திற்கு முன்பு நிற்பது போல் உணர்ந்தான். அனன்யா கோப்பை திறந்து எந்தவித பீடிகையும் இல்லாமல் நேராக விஷயத்திற்கு வந்தாள். அவளது குரலில் எந்த உணர்ச்சியும் இருக்கவில்லை, மாறாக தூய்மையான வணிகத்தன்மை மட்டுமே இருந்தது. உங்கள் நிறுவனத்தின் முந்தைய சட்டக்கோப்புகளை நான் பார்த்தேன். இதை குப்பைக்கூளம் என்று கூறுவது தவறாகாது என்று அனன்யா கடுமையான வார்த்தைகளில் கூறினாள். உங்களது முந்தைய வழக்கறிஞர்கள் காப்புரிமைச் சட்டங்களை முற்றிலுமாக புறக்கணித்துள்ளனர். அவள் ஒரு ஆவணத்தை எடுத்து மேசையில் வீசினாள். இது கன்னா குழுமத்தின் நோட்டீஸ் ஆகும். அவர்கள் பிரிவு 50 கீழ் செக்ஷன் 50 உரிமை கோரியுள்ளனர் என்றும் உங்களிடம் தற்காப்புக்கான எந்தவொரு உறுதியான ஆதாரமும் இல்லை என்றும் அவள் விளக்கினாள். போர்டு உறுப்பினர்கள் அவமானத்தால் தலைகுனிந்து அமர்ந்திருந்தனர். உங்களது நிறுவனத்தின் அடிப்படை எவ்வளவு பலவீனமானது என்பதை ஆரவ் உணர்ந்தான். அவன் தனது சொந்த நிறுவனத்திலேயே ஒரு வெளிநபர் போல உணர்ந்தான். அப்போது ஆரவ் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, ஆனால் அனன்யா, நாங்கள் எப்போதும் நெறிமுறைகளை கடைப்பிடித்தோம். எங்களது தயாரிப்பு அசலானது என்பது எங்களுக்கு தெரியும் என்று கூறினாள். அனன்யா தனது கையை உயர்த்தி அவனை தடுத்தாள். நீதிமன்றத்தில் மிஸ்டர் ஓப்ராய், நெறிமுறைகள் எடுபடாது, ஆதாரங்கள்தான் முக்கியம். தற்போது உங்களது ஆதாரங்கள் உங்களுக்கு எதிராகவே உள்ளன என்று அவள் குளிரான குரலில் கூறினாள். அவள் இனி உனது மனைவி அல்ல, உனது வழக்கறிஞர் என்பதால் இனி தன்னை மேம் அல்லது மிஸ் வர்மா என்றே அழைக்க வேண்டும் என்று அவள் அவனுக்கு ஞாபகப்படுத்தினாள். இது ஆரவிற்கு மற்றொரு அடியாக இருந்தது. அவனால் அவளது பெயரை கூடச் சொல்லி அழைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அவற்றுக்கு இடையேயான இடைவெளி இப்போது மைல்கலங்களாக மாறிவிட்டது. அனன்யா ஒரு மார்க்கரை எடுத்து ஒயிட் போர்டில் சில தேதிகளையும் புள்ளிவிவரங்களையும் எழுதத் தொடங்கினாள். கன்னா குழுமம் எவ்வாறு வலையை பின்னியிருக்கிறது என்பதை அவள் விளக்கிக் கொண்டிருந்தாள். அவளது பகுப்பாய்வு மிகவும் துல்லியமாகவும் ஆழமாகவும் இருந்ததால் மிக மூத்த இயக்குநர்கள் கூட வியப்படைந்தனர். ஒரு இன்ஜினியருக்கு மட்டுமே தெரிந்திருக்க வேண்டிய தொழில்நுட்ப நுணுக்கங்கள் அவளுக்கு தெரிந்திருந்தன. திருமணமான ஆரம்ப நாட்களில் அனன்யா தனது இன்ஜினியரிங் புத்தகங்களை அடிக்கடி எடுத்துப் படிப்பது ஆரவிற்கு நினைவுக்கு வந்தது. அவளுக்கு ஒன்றும் புரியாது என்று அப்போது ஆரவ் அவளை கிண்டல் செய்திருந்தான். ஆனால் இன்று அதே அறிவாற்றல்தான் அவனது நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கான ஒரே வழியாக மாறியிருந்தது.
திடீரென கூட்ட அரங்கின் கதவு பலமாக திறந்தது. காவ்யா உள்ளே நுழைந்தாள். அவள் ஒரு கவர்ச்சியான உடை அணிந்திருந்தாள், மேலும் மிகவும் கோபமாக தோற்றமளித்தார். பாதுகாப்பு படையினர் அவளை தடுத்திருக்க முயன்றனர். ஆனால் அவள் பலவந்தமாக உள்ளே நுழைந்துவிட்டாள். ஆரவ், இந்த நாடகம் என்ன? எனது கிரெடிட் கார்டு வரம்பை ஏன் குறைத்தாய்? நான் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தபோது எனது கார்டு நிராகரிக்கப்பட்டுவிட்டது. இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் என்று அவள் கத்தினாள். தான் ஒரு மிக முக்கியமான கூட்டத்தில் இடையூறு செய்து கொண்டிருக்கிறோம் என்ற குறைந்தபட்ச விழிப்புணர்வு கூட அவளுக்கு இருக்கவில்லை. அவளது நடத்தை முற்றிலும் குழந்தைத்தனமாக இருந்தது. போர்டு உறுப்பினர்கள் காவ்யாவை பார்த்து மிகவும் சங்கடப்பட்டனர். காவ்யாவின் பார்வை திடீரென முக்கிய நாற்காலியில் அமர்ந்திருந்த பெண் மீது விழுந்தது. முதலில் அவள் அவளை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அனன்யா தனது கண்ணாடியை கழற்றிவிட்டு அவளை பார்த்தபோது காவ்யாவின் காலடியில் பூமி நழுவியது. நீ இங்கே என்ன செய்கிறாய்? நீ என்ன இப்போது அலுவலகத்தில் துப்புரவு பணியை செய்ய வந்துள்ளாயா என்று அவள் திக்கித் திணறிக் கேட்டாள். அனன்யா இன்றும் அதே பழைய கிராமத்துப் பெண்தான் என்று காவ்யா நினைத்து கொண்டிருந்தாள். தனது பொறாமையிலும் வெறுப்பிலும் அவள் எந்தளவிற்கு அந்தமாக இருந்தாள் என்றால், அனன்யா அணிந்திருந்த சூட்டையும் அங்குள்ளவர்கள் அவளுக்கு அளித்த மரியாதையையும் அவளால் காண முடியவில்லை. அனன்யா தனது நாற்காலியை பின்னால் தள்ளிவிட்டு எழுந்தாள். யாரோ ஒரு தேவையற்ற பூச்சியை பார்ப்பது போல அவள் காவ்யாவை பார்த்தாள். மிக அமைதியான ஆனால் கண்டிப்பான குரலில் அவள், மிஸ்டர் ஓப்ராய், இந்த வழக்கின்போது எந்தவொரு வெளியாட்களும், குறிப்பாக ஊழியர் அல்லாத யாரும் நிறுவனத்தின் முடிவுகளிலோ அல்லது கூட்டங்களிலோ தலையிடக்கூடாது என்பது எனது நிபந்தனைகளில் ஒன்றாகும். இந்த பெண் யார்? இவளுக்கு இங்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது ஏன்? என்று கேட்டாள். அனன்யா ஆராவை நேராக குற்றவாளி கூண்டில் ஏற்றினாள். இது தனது காதலியையா அல்லது நிறுவனத்தையா என்பதில் ஆராவிற்கு வைக்கப்பட்ட சோதனையாக இருந்தது. ஆரவ் காவ்யாவின் கையை பிடித்து வெளியே அழைத்துச் செல்ல முயன்றான். காவ்யா, தயவுசெய்து இப்போது சென்றுவிடு. இது மிக முக்கியமான கூட்டம். நான் பிறகு பேசுகிறேன் என்று அவன் காதில் முணுமுணுத்தான். ஆனால் காவ்யா அவனது கையை உதறித் தள்ளினாள். இந்த படிக்காத பெண்ணுக்காக நீ என்னை வெளியேற்றுகிறாய்களா? இது எனது இடம். நான் உனது வரப்போகும் மனைவி என்று கத்தினாள். காவ்யா தனது கட்டுப்பாட்டை இழந்திருந்தாள். அனன்யாவை அடிப்பது போல அவள் அவளது திசையை நோக்கி முன்னேறினாள். அந்த சூழல் மிகவும் பதற்றமாக மாறியிருந்தது. அனன்யாதான் நின்ற இடத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. அவள் இன்டர்காம் மூலம் பாதுகாப்புத்துறை தலைவரை அழைக்கும்படி உத்தரவிட்டாள். பாதுகாப்பு அதிகாரிகளை உடனடியாக கூட்ட அரங்கிற்கு அனுப்புங்கள். இங்கு ஒரு அங்கீகரிக்கப்படாத நபர் அத்துமீறி நுழைந்து கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்த 2 நிமிடங்களுக்குள் இந்த பெண் வெளியே செல்லவில்லை என்றால் நான் காவல்துறையை அழைத்து தொழில்துறை உளவு பார்த்தல் மற்றும் அத்துமீறல் வழக்கு பதிவு செய்வேன் என்று அவள் மிகவும் அதிகாரப்பூர்வமான குரலில் கூறினாள். இதைக் கேட்டு காவ்யா அதிர்ந்து போய் நின்றாள். வழக்கு மற்றும் காவல் நிலையம் என்ற வார்த்தைகளை கேட்டதும் அவளது போதை முழுமையாக தெளிந்தது. 2 பலத்த பாதுகாப்பு காவலர்கள் உள்ளே வந்தனர். அனன்யா அவர்களை நோக்கிச் சைகை செய்தாள். காவலர்கள் காவ்யாவை இருபுறமிருந்தும் பிடித்துக் கொண்டனர். ஆரவ், ஏதாவது செய். நீ என்னை இப்படி அவமானப்படுத்த அனுமதிக்க முடியாது என்று காவ்யா கத்தத் தொடங்கினாள். ஆனால் ஆரவ் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவன் தனது பார்வையை தாழ்த்திக் கொண்டான். காவ்யாவிற்கு ஆதரவாக அவன் பேசினால் அனன்யா வழக்கை விட்டு விலகிவிடும் என்பதும் தனது நிறுவனம் அழிந்துவிடும் என்பதும் அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. காவ்யா இழுத்துச் செல்லப்பட்டு வெளியே அழைத்துச் செல்லப்பட்டாள். அவளது அலறல் சத்தம் தாழ்வாரத்தில் எதிரொலித்தது. இறுதியில் அங்கே முழுமையான நிசப்தம் நிலவியது. தனது தேர்வை நினைத்து ஆரவ் மிகுந்த வெட்கமும் அவமானமும் அடைந்தான். அனன்யா இதைப் பற்றி எதையுமே பொருட்படுத்தாமல் இயல்பாக நடந்து கொண்டாள். அவள் மீண்டும் தனது பேனாவை எடுத்துக்கொண்டு போர்டை நோக்கி திரும்பினாள். நாம் மீண்டும் வேலைக்கு திரும்புவோம், நமது நேரம் மிகவும் விலைமதிப்பானது என்று அவள் கூறினாள். அவளது இந்த தொழில்முறை திறமையைக் கண்டு போர்டு உறுப்பினர்கள் வியப்படைந்தனர். ஆரவ் போன்ற ஒரு வைரம் போன்ற மனைவை கைவிட்டுவிட்டு காவ்யா போன்ற ஒரு கல்லான பெண்ணை அவன் ஏன் தேர்ந்தெடுத்தான் என்று அவர்கள் தங்களுக்குள் முணுமுணுக்கத் தொடங்கினர். ஆரவ் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உள்ளுக்குள்ளேயே எரிந்து கொண்டிருந்தான். தான் செய்த தவறு என்னவென்பதை அவன் இப்போது ஆழமாக உணர்ந்தான். கூட்டத்தின் அடுத்த கட்டத்தில் அனன்யா தனது உத்தியை வெளிப்படுத்தினாள். கண்ணா குழுமத்தின் காப்புரிமை விண்ணப்பத்தில் சிறிய தேதியில் ஒரு பிழை இருப்பதாக அவள் விளக்கினாள். அந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் 2020ஆம் ஆண்டில் கண்டுபிடித்ததாக தாவா செய்துள்ளனர்.
ஆனால் அனன்யா ஒரு பழைய ஆராய்ச்சி இதழை கையில் எடுத்தாள். அதில் அந்த தொழில்நுட்பம் 2019ஆம் ஆண்டிலேயே வெளியிடப்பட்டிருந்தது. இதன் பொருள் என்னவென்றால் அந்த தொழில்நுட்பம் ஏற்கனவே பொதுவெளியில் இருந்தது. எனவே அதற்கு காப்புரிமை கோர முடியாது. இது கண்ணா குழுமம் மறைத்த மற்றும் ஆரவின் குழுவினரால் கவனிக்கப்படாமல் விட்ட ஒரு உண்மையாகும். அந்த அறையில் மகிழ்ச்சி அலை வீசியது. இது வெற்றிக்கான அறிகுறியாக இருந்தது. நாம் அவர்கள் மீது எதிர்வழக்கு தொடுத்து மோசடி குற்றச்சாட்டை சுமத்துவோம். நாம் வழக்கில் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் இழப்பீட்டையும் வசூலிப்போம் என்று அனன்யா கூறினாள். போர்டு உறுப்பினர்கள் கைதட்டத் தொடங்கினர். அவர்கள் அனன்யாவின் புத்தி கூர்மையை பாராட்டி பேசினர். ஆரவ் கூட ஒரு பெருமூச்சு விட்டான். ஆனால் அவனது மனதில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. அந்த ஆராய்ச்சி இதழ் மிகவும் பழமையானது மற்றும் அரிதானது. அது பற்றி அனன்யாவுக்கு எப்படி தெரிந்தது? அப்போதுதான் அவர்களது வீட்டு நூலகத்தில் அந்த இதழ் இருந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அனன்யா அதை முன்பே படித்திருந்தாள். கூட்டம் முடிந்ததும் உறுப்பினர்கள் அனைவரும் வெளியே சென்றனர். அனன்யா தனது கோப்புகளை சேர்த்துக் கொண்டிருந்தாள். ஆரவ் இப்போதும் அங்கேயே அமர்ந்திருந்தான். அவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, அனன்யா, நன்றி. இன்று நீங்கள் எங்களை காப்பாற்றிவிட்டீர்கள். நீங்கள் இவ்வளவு புத்திசாலி என்பது எனக்கு தெரியாது என்று கூறினான். அனன்யா திரும்பி பார்த்தாள். அவள் தன் கைகளை குறுக்காக கட்டிக்கொண்டு, மிஸ்டர் ஓப்ராய், இது எனது வேலை. இதற்காக நான் மிகப்பெரிய கட்டணத்தை வாங்குகிறேன். நன்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. காசோலை, செக் சரியான நேரத்தில் வரவு வைக்கப்படுவதை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று கூறினாள். அவளது பேச்சில் வணிகம் மட்டுமே இருந்தது. எந்தவிதமான சொந்த பந்தமும் இருக்கவில்லை. நாம் ஒரு கப் காஃபி குடிக்கலாமா? பழைய நினைவுகளுக்காக என்று ஆரவ் கேட்டான். அனன்யா தனது பையை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி நடந்தாள். அவள் கதவருகே நின்று திரும்பாமலேயே, பழைய நினைவுகள் எனக்கு ஒரு பாடமே தவிர மிஸ்டர் ஓப்ராய் அழகான கனவு அல்ல என்று கூறிவிட்டுச் சென்றாள். நான் ஒரே தவ எசென்ஷியலை இருமுறை செய்வதில்லை. எனது வாடிக்கையாளருடன் காஃபி குடிப்பது எனது கொள்கைக்கு எதிரானது. அதன் பிறகு அவள் வெளியே சென்றாள். ஆரவ் அவள் சென்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருந்தான். அவளை அவன் என்றென்றும் இழந்துவிட்டதை உணர்ந்தான். அனன்யா லிஃப்டில் இருந்தபோது ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டாள். அவளது இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஆரவிற்கு முன்பு இவ்வளவு கடுமையாக இருப்பது அவளுக்கு எளிதாக இருக்கவில்லை. ஆனால் அவனது கண்ணீருக்குத்தான் தகுதியானவள் அல்ல என்பதை அவள் தனக்குத்தானே நினைவூட்டிக் கொண்டாள். அவள் தனது கைபேசியில் ஒரு குறுஞ்செய்தியை தட்டச்சு செய்து தனது கூட்டாளிக்கு அனுப்பினாள். அந்த செய்தியில் முதல் கட்டம் வெற்றிகரமாக முடிந்தது. ஆரவ் இப்போது முழுமையாக என் மீது தங்கியிருக்கும்படி செய்யப்பட்டுள்ளான். இனி நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் என்று எழுதியிருந்தது. லிஃப்டின் கதவு திறந்தது. அவள் புதிய சவால்களை எதிர்கொள்ளத் தயாராக இருந்தாள். மறுபுறம் ஆரவ் தனது அலுவலகத்தில் தனியாக உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு காவ்யாவிடமிருந்து அழைப்பு வந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் தனது கைபேசியை அணைத்து விட்டான். அவன் ஜன்னல் அருகில் சென்று நகரத்தை பார்த்து கொண்டான். மழை இன்னும் பெய்து கொண்டுதான் இருந்தது. அவன் முதல் முறையாக அனன்யாவை வீட்டிற்கு அழைத்து வந்த நாள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. எவ்வளவு பயந்த சுபாவத்துடனும் அப்பாவியாகவும் அவள் இருந்தாள். அவளது முகத்திற்கு பின்னால் மறைந்திருந்த வலிமையை அவன் எப்போதுமே பார்த்ததில்லை. இன்று அவளை பார்த்தபோது அவனுக்கு பெருமையும் குற்ற உணர்வும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டன. தனக்கு தக்கதொரு உண்மையான வாழ்க்கைத் துணைக்கு பதிலாக ஒரு அலங்கார பொம்மையை தேர்ந்தெடுத்ததன் மூலம் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதை அவன் உணர்ந்தான். மாலையில் வீடு திரும்பும்போது தன் காரை ஓட்டுநரை நிறுத்தச் சொன்னான் ஆரவ். அவன் சாலையோரமாக இருந்த ஒரு சிறிய தேநீர் கடைக்குச் சென்றான். இதுதான் திருமணத்திற்கு முன்பு அவனும் அனன்யாவும் சேர்ந்து ஒருமுறை தேநீர் அருந்திய இடமாகும். அந்த சமயத்தில் அவளை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதாக ஆரவ் வாக்கு கொடுத்திருந்தான். இன்று அந்த வாக்கு முழுமையாக உடைந்து போயிருந்தது. அவன் மண்குவளையில் தேநீரை கையில் எடுத்தான். அதன் சூடு அவனது கண்களை குளமாக்கியது. பணமும் அந்தஸ்தும் எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியும், ஆனால் இழந்த நம்பிக்கையையும் மரியாதையையும் அதனால் வாங்க முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அடுத்த நாள் காலையில் செய்தித்தாள்களின் தலைப்புச் செய்தி இதுவாக இருந்தது: குவீன் ஏ கண்ணா குழுமத்தை முடக்கியது. அந்த கட்டுரையில் அனன்யாவின் பாராட்டுக்கள் வர்ணிக்கப்பட்டிருந்தன. ஆரவ் அந்த செய்தித்தாள வாசித்து அதை தனது மேசையில் அழகுற எடுத்து வைத்தான். அவனது மனைவி இனி அவனது மனைவியாக இருக்க மாட்டாள், மாறாக அவனது மேலாளரைப் போல நடந்து கொள்வாள் என்பதை அவன் இப்போது ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அனன்யா ஒரு நல்ல வழக்கறிஞர் என்பது மட்டுமின்றி ஆரவ்வின் ஒவ்வொரு பலவீனத்தையும் நன்கு அறிந்தவள் என்பதால் இனி அவன் ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். விளையாட்டு இனி மேலும் ஆபத்தானதாக மாறப்போகிறது.
ஆரவ் தனது செயலாளியை அழைத்து ஒரு புதிய குறிப்பாணையை வெளியிட்டான். காவ்யா அலுவலகத்திற்கு வருவதற்கு அவன் முழுமையான தடை விதித்தான். காவ்யா வளாகத்திற்கு அருகில் எங்கு தென்பட்டாலும் அவளை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை தலைவனுக்கு உத்தரவிட்டான். இது அவர் செய்த பாவத்திற்கு பிராயசித்தம் தேடுவதற்கான முதல் படியாகும். இதன் மூலம் அனன்யா திரும்பி வரமாட்டாள் என்பது அவருக்கு தெரிந்திருந்தாலும் தான் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை அந்தது அவளுக்கு காட்ட முடியும். ஆனால் காவ்யா அவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுப்பவள் அல்ல என்பது அவருக்கு தெரியவில்லை. அவள் ஒரு புதிய சதியின் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தாள். அடுத்த நாள் விடியற்காலையில் நகரத்தின் செய்திச் சேனல்களில் ஒரே ஒரு செய்திதான் எதிரொலித்தது. இந்த செய்தி ஓப்ராய் குழுமத்தின் சட்ட விவகாரத்தை பற்றியது அல்ல, மாறாக அவர்களின் புதிய வழக்கறிஞர் அனன்யா வர்மாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது பற்றியதாகும். குவீனின் டிகிரி போலியானதா, அவள் நெறிமுறையற்ற வழிகளில் வெற்றியை பெற்றுள்ளாளா என்று திரையில் பெரிய எழுத்துகளில் ஓடிக்கொண்டிருந்தது. சமூக வலைத்தளங்களில் ஆயிரக்கணக்கான போலி கணக்குகள் மூலம் அனன்யாவுக்கு எதிராக வெறுப்புச் செய்திகள் பதிவிடப்பட்டு வந்தன. அவளது பழைய புகைப்படங்கள் மார்பிங் செய்யப்பட்டு ஆபாசமான முறையில் வைரலாக்கப்பட்டன. இது அனன்யாவின் நற்பெயரை முற்றிலும் மண்கவச் செய்யும் நோக்கத்துடன் திட்டமிடப்பட்ட ஒரு அசிங்கமான தாக்குதலாகும். காவ்யா தனது ஆடம்பரமான படுக்கையறையில் அமர்ந்து கொண்டு தொலைக்காட்சி திரையில் இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கையில் மதுக்கிண்ணம் இருந்தது, முகத்தில் ஒரு வஞ்சகமான புன்னகை ஒளிந்திருந்தது. அனன்யாவுக்கு எதிரான இந்த இயக்கத்தை நடத்துவதற்காக கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு விளம்பர நிறுவனத்திற்கு PR ஏஜென்சி அவள் பெருமக்கத் தொகையை கொடுத்திருந்தாள். அனன்யாவிடம் மூளை இருப்பதால் அவளை நீதிமன்றத்தில் தன்னால் வெல்ல முடியாது என்பது காவ்யாவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதனால்தான் கோழைகள் தேர்ந்தெடுக்கும் வழியை அவள் தேர்ந்தெடுத்தாள். உலகம் அனன்யாவின் மீது துப்பும்போது ஆரவ் வேறு வழியின்றி அவளை வழக்கிலிருந்து நீக்கிவிடுவான், அப்போதுதான் மீண்டும் வெற்றி பெற்றுவிடுவேன் என்று அவள் நினைத்தாள். அவளது சிரிப்பு அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. ஆரவ் தனது அலுவலகத்தில் இருந்தபோது இந்தச் செய்தியை பார்த்து அவனது இரத்தம் கொதித்தெழுந்தது. அனன்யா எவ்வளவு சுயமரியாதையும் நற்பண்பும் கொண்ட பெண் என்பதை அவன் அறிவான். 3 ஆண்டுகள் அவள் ஒரு இலட்சிய மனைவியைப் போல வாழ்ந்திருந்தாள். அவளது மீது இதுபோன்ற அசிங்கமான குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதைக் கண்டு ஆரவ்விற்கு தனது சொந்த உலகத்தையே நினைத்து வெட்கமுண்டானது. இந்தச் செயல் யாருடையதாக இருக்கக்கூடும் என்பதை அவனால் உடனடியாக புரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வளவு மோசமான நிலைக்கு இறங்கக்கூடிய நபர் அங்கே ஒரே ஒருவர்தான் இருந்தார். அவன் கோபத்துடன் தனது கைபேசியை எடுத்து காவ்யாவின் எண்ணை தொடர்பு கொண்டான். ஆனால் காவ்யா போனை எடுக்கவில்லை. அவள் தன் வெற்றியை கொண்டாடுவதில் பிஸியாக இருந்திருப்பாள். அலுவலகத்தில் ஒரு அமைதி நிலவியது. ஊழியர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அனன்யாவின் கேபின் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அவள் உள்ளே தனியாக இருந்தாள். வெளியே வீசிய புயலின் தாக்கம் அவளது முகத்தில் கொஞ்சமும் தெரியவில்லை. அவள் தனது மேசையில் அமர்ந்து சில ஆவணங்களை மிகவும் கவனமாக படித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு முன்னால் சைபர் செல் அறிக்கையை காட்டும் மடிக்கணினி திறந்திருந்தது. அவள் ஒரு மடக்கு தண்ணீர் குடித்துவிட்டு தனது செயலாளரை இன்டர்காம் மூலம் அழைத்தாள். அவளது குரலில் எந்தவித தத்தளிப்பும் இருக்கவில்லை, மாறாக ஒரு பெரிய வெடிவிபத்துக்கு முன்பு நிலவும் விசித்திரமானதொரு அமைதி இருந்தது. பிற்பகல் நள்ளிரவு 2 மணிக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யுமாறு அனன்யா தனது செயலாளரிடம் கூறினாள். நகரத்தில் உள்ள அனைத்து முக்கிய ஊடக நிறுவனங்களையும், குறிப்பாக இப்போதிலிருந்து எனக்கு எதிராக செய்திகளை ஒளிபரப்பி வரும் சேனல்களையும் குறிப்பாக அழைக்க வேண்டும் என்று அவள் உத்தரவிட்டாள். செயலாளருக்கு சற்று தயக்கம் இருந்ததால், மேம், இப்போது பேசுவது சரியாக வருமா? சூழ்நிலை மிகவும் கொதிநிலையில் உள்ளது என்று அவர் கேட்டார். அனன்யா புன்னகைத்தவாறு, இரும்பு சூடாக இருக்கும்போதுதான் அதன் மீது அடித்து திருத்த வேண்டும். வரட்டும். என் சுயமரியாதையின் மீது யாராவது கை வைத்தால் நான் என்ன செய்வேன் என்பதை உலகமே பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றாள். பிற்பகல் நள்ளிரவு 2 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு கூட முழுவதுமாக நிரம்பியிருந்தது. பத்திரிகையாளர்கள் ஒருவரையொருவர் தள்ளிக்கொண்டனர். குயின் இன் பேட்டியைப் பெற அனைவரும் விரும்பினர். கேமராக்களின் பிளாஷ் விளக்குகள் மின்னின. அப்போது அனன்யா மேடைக்கு வந்தாள். அவள் அமைதியையும் உண்மையையும் குறிக்கும் வகையில் வெள்ளை நிறத்தில் பிசினஸ் சூட் அணிந்திருந்தாள். அவள் எந்தவொரு குற்றவாளியைப் போல தலையை குனிந்தபடியே வரவில்லை, மாறாக ஒரு வெற்றியாளரைப் போல தலையை நிமிர்த்தியவாறு வந்தாள். அவள் மைக்ரோஃபோனுக்கு முன்னால் நின்று கூடத்தில் இருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தாள். பல பத்திரிகையாளர்கள் தங்களது பார்வையை திருப்பிக் கொள்ளும் அளவிற்கு அவளது கண்களில் ஒரு கூர்மையான ஒளி வீசியது. மிஸ் வர்மா, உங்களது வழக்கறிஞர் பட்டம் போலியானது என்பதும் உங்கள் வாடிக்கையாளரை மிரட்டி வழக்குகளை வென்றீர்கள் என்பதும் உண்மையா என்று ஒரு பத்திரிகையாளர் கத்திக் கேட்டார். கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது.
அனன்யா தனது கையை உயர்த்தி அனைவரையும் அமைதியாகும்படி சைகை செய்தாள். உங்களிடம் உள்ள தகவல்கள் எந்த அளவுக்கு முழுமையற்றவை என்பது உங்களது பத்திரிகைத் துறையின் அறிவை போன்றதுதான் என்று அவள் மிகவும் கட்டுக்கோப்பான குரலில் கூறினாள். நான் இங்கே விளக்கமளிக்க வரவில்லை. பொய்களுக்கு கால்கள் இல்லை என்றும் பொய் சொல்பவர்களின் நாக்கு மிக விரைவில் அடக்கப்படும் என்றும் கூறவே நான் இங்கு வந்துள்ளேன். அனன்யா ஒரு ரிமோட்டை எடுத்து பின்னால் இருந்த பெரிய திரையை இயக்கினாள். திரையில் சில வங்கி பரிவர்த்தனை விவரங்கள் காட்டத் தொடங்கின. அனன்யா தெளிவாக விளக்கத் தொடங்கினாள். நேற்றிரவு அதிகாலை 3 மணிக்கு ஒரு ஷெல் நிறுவனத்தின் கணக்கிலிருந்து இந்த பொய்ச்செய்தியை பரப்பிய PR ஏஜென்சிக்கு 2 லட்சம் ரூபாய் மாற்றப்பட்டுள்ளது. அந்த தொகையை அனுப்பிய கணக்கின் IP முகவரியையும் அவள் திரையில் காட்டினாள். அந்த IP முகவரி வேறு யாருடையதும் அல்ல, காவ்யாவின் தனிப்பட்ட வைஃபை முகவரியாகும். அந்த அறையில் திடீரென்று நிசப்தம் கவ்வியது. இந்த ஆதாரம் யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு மிகவும் வலுவானதாக இருந்தது. நான் சைபர் காவல்துறையில் அவதூறு மற்றும் IT சட்டத்தின் கீழ் புகார் அளித்துள்ளேன் என்று அனன்யா மேலும் கூறினார். திரையில் FIR நகல் காட்டப்பட்டது. திரைமறைவிலிருந்து கொண்டு தாக்குதல் நடத்துபவர்கள் டிஜிட்டல் உலகில் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தடம் பதிந்துவிடும் என்பதை மறந்துவிடுகிறார்கள் என்று அவள் கூறினாள். தன்னை ஒரு சமூக பிரமுகர் என்று சொல்லிக்கொள்ளும் காவ்யா மல்ஹோத்ரா தனது சொந்த பொறாமையாலும் பாதுகாப்பின்மையாலும் இந்த கண்டிக்கத்தக்க செயலில் ஈடுபட்டுள்ளார். இனி சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த தாக்குதல் என் மீதானது மட்டுமல்ல, தனது உழைப்பால் உயர்ந்து நிற்கும் ஒவ்வொரு பெண் மீதானதும் ஆகும். தொலைக்காட்சியில் இது நேரலை ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது. காவ்யாவின் கையிலிருந்த மதுக்கிண்ணம் நழுவி கீழே விழுந்து விலைமதிப்பான தரைவிரிப்பில் கார்பெட் சிவப்பு நிறக்கரையை ஏற்படுத்தியது. அவள் நடுங்கத் தொடங்கினாள். அனன்யா இவ்வளவு விரைவாகவும் துல்லியமாகவும் தனது முகத்திரையை கிழித்தெறிந்துவிட்டார் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அவளது கைபேசி இப்போது இடைவிடாமல் ஒலிக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த அழைப்புகள் அவளுக்கு வாழ்த்துச் சொல்வதற்காக அல்ல, மாறாக அவளுடன் ஒப்பந்தம் செய்திருந்த பிராண்டுகள் தங்களது உறவை துண்டித்துக் கொள்வதற்காக வந்த அழைப்புகளாகும். சமூக வலைத்தளங்களில் அனன்யாவுக்கு எதிராக வீசிய காற்று கண் இமைக்கும் நேரத்தில் காவ்யாவுக்கு எதிராக திரும்பியது. ஷேம் ஆன் காவ்யா என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டாக தொடங்கியது. ஆரவ் தனது அறையில் அமர்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அனன்யாவை நினைத்து பெருமையாக இருந்தது. அதே நேரத்தில் தன் மீதே அவனுக்கு கோபம் வந்தது. இவ்வளவு கீழ்த்தரமான செய்யக்கூடிய ஒரு பெண்ணின் காதலில்தான் எப்படி குருடனாக இருந்தேன் என்று நினைத்தான். எந்தவித தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் காவ்யாவை உலகம் முழுவதற்கு முன்பாக அனன்யா எப்படி தோலுரித்துக் காட்டினார் என்பதை அவன் பார்த்தான். இதுவே உண்மையான சக்தியாகும். ஆரவ் உடனடியாக தனது பாதுகாப்புத்துறை தலைவனுக்கு தொலைபேசியில் அழைத்து காவ்யாவின் உடைமைகளை அவளது வீட்டிற்கு வெளியே தூக்கி எறியுமாறும் ஓப்ராய் மாளிகைக்குள் அவள் இனி எப்போதுமே நுழைய அனுமதிக்கக் கூடாது என்றும் உத்தரவிட்டான். செய்தியாளர் சந்திப்பு முடிந்ததும் அனன்யா மேடையிலிருந்து இறங்கினாள். பத்திரிகையாளர்கள் இப்போது அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தனர். மேலும் கேள்விகளின் திசையும் மாறியிருந்தது. காவ்யாவுக்கு எதிரான நடவடிக்கை என்னவென்று அவர்கள் இப்போது கேட்டுக்கொண்டனர். எனது வேலை பதிலளிப்பதுதான், தண்டனை வழங்குவது சட்டத்தின் வேலை என்று அனன்யா கூறினாள். அவள் தனது காரை நோக்கி நடந்தாள். அவளது நடையில் முன்பை விட அதிக தன்னம்பிக்கை வெளிப்பட்டது. தான் நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் ஒரு போர்வீரன் என்பதை அவள் நிரூபித்துக் காட்டினாள். இனி நாம் நமது முக்கிய வழக்கில் கவனம் செலுத்த வேண்டும், ஏனெனில் உண்மையான போர் இன்னும் மிச்சமிருக்கிறது என்று அவள் தனது செயலாளரிடம் கூறினாள். காவ்யா இப்போது முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாள். அவளது நண்பர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் யாரும் அவளது போனை எடுக்கவில்லை. அவளது வீட்டுக் கதவிற்கு வெளியே காவல்துறை நின்றிருந்தது. இது எல்லாமே பொய், ஆரவை கூப்பிடு என்று அவள் கத்தித் துடித்தாள். ஆனால் அவளது குரலை கேட்பதற்கு யாரும் இல்லை. எந்த ஊடகத்தை தான் ஆயுதமாக பயன்படுத்தினாளோ அதே ஊடகம் இப்போது அவளது கைது நடவடிக்கையை நேரலை ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தது. அவளது அகம்பாவம் அவளை மீண்டு வர முடியாத பள்ளத்தில் தள்ளியிருந்தது. அவர் ஆரவ் மீது அறிவுசார் சொத்துரிமை திருட்டு மட்டுமல்லாமல் முறைகேடு மற்றும் மோசடி போன்ற தீவிரமான குற்றச்சாட்டுகளையும் சுமத்தினார். ஆரவ் தனது ஆடம்பரமான வாழ்க்கை முறையை பராமரிப்பதற்காக நிறுவனத்தின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக அவர் வாதிட்டார். இதை கேட்டு ஆரவ் அதிர்ந்து போய் உறைந்துவிட்டான். இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது. ஆனால் மேத்தா முதன்மை பார்வையில் உண்மையானது போலத் தோன்றும் சில போலி ஆவணங்களை சமர்ப்பித்தான். நீதிமன்றத்தில் இருந்த பத்திரிகையாளர்கள் குறிப்புகளை வேகமாக எழுதிக் கொண்டிருந்தனர். மேலும் ஆரவின் நற்பெயர் நொடிக்கு நொடி சரிந்து கொண்டிருந்தது. அனன்யா மிஸ்டர் மேத்தா தனது வாதத்தை முழுமையாக முடிக்க அனுமதித்தாள். அவள் நடுவில் எந்த தலையீடும் செய்யவில்லை.
அவரது வாதம் முடிந்ததும் அவள் மிகவும் கண்ணியத்துடன் எழுந்தாள். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, எனது திறமையான நண்பர் சமர்ப்பித்த ஆவணங்கள் உண்மையில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துபவைதான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவை இன்னும் காயாத வெறும் காகிதத் துண்டுகள்தாம் என்று அவள் நீதிபதிக்கு தெரிவித்துக் கூறினாள். அவள் தனது கோப்பிலிருந்து ஒரு தடயவியல் அறிக்கையை ஃபொரென்சிக் ரிப்போர்ட் வெளியில் எடுத்தாள். கண்ணா குழுமம் சமர்ப்பித்த ஆவணத்திலுள்ள கையெழுத்துகள் டிஜிட்டல் முறையில் நகலெடுக்கப்பட்டவை என்பதை இந்த அறிக்கை நிரூபித்தது. நீதிமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மிஸ்டர் மேத்தாவின் முகம் வெள்ளையாக மாறியது. அதன் பிறகு அனன்யா தனது முதன்மையான பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்தாள். நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு பதிப்புரிமை சட்டமீறல் மட்டுமல்ல, இது மிகப்பெரியதொரு குற்றச்சதி என்று அவள் கூறினாள். நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவள் ஒரு காணொளியை வீடியோ ஃபுட்டேஜ் இயக்கினாள். கண்ணா குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் CEO ஆரவின் நிறுவனத்தின் நிதித்துறை தலைவரும் ஃபைனான்ஸ் ஹெட் ரகசியமாக சந்தித்து பேசும் காட்சி திரையில் காட்டப்பட்டது. ஆரவை சிக்க வைத்து அவனது நிறுவன பங்குகளை மலிவான விலைக்கு கைப்பற்ற அவர்கள் திட்டமிடுவது அந்த வீடியோவில் தெளிவாக கேட்டது. இந்த ஆதாரம் மிகவும் வெடிகுண்டு போல அதிர்ச்சியை ஏற்படுத்தியதால் நீதிமன்றத்தில் முழுமையான நிசப்தம் நிலவியது. ஆரவ் தான் மிகவும் நம்பியிருந்த நிதித்துறை தலைவரே தனது மிகப்பெரிய எதிரியாக மாறியிருப்பதை பார்த்து தன் இருக்கையில் அசையாமல் அமர்ந்திருந்தான். தனது முட்டாள்தனத்தை நினைத்து ஆரவிற்கு அழுகை வந்தது. தன்னை சுற்றியுள்ள மனிதர்களை அடையாளம் காண்பதில் அவன் முழுமையாக தோற்றுவிட்டிருந்தான். அவனுடன் நிபந்தனையற்ற அன்போடு நின்ற ஒரே ஒரு நபர் அனன்யா மட்டுமே. ஆனால் அவளைத்தான் அவன் எப்போதும் குறைத்து மதிப்பிட்டிருந்தான். கண்ணா குழுமத்தின் ஒவ்வொரு பொய்க்கோட்டையையும் அனன்யா எவ்வாறு ஒவ்வொன்றாக தகர்த்தெறிந்தாள் என்பதை அவன் பார்த்தான். அவள் ஒரு போர்வீரனைப் போல காட்சியளித்தாள். ஆனால் அவளது முகத்தில் எந்தவித அகம்பாவமும் இருக்கவில்லை. அவள் உண்மனுக்காக மட்டுமே போராடிக் கொண்டிருந்தாள். இந்த அற்புதமான பெண்ணின் காலடியில் உள்ள தூசிக்கு கூடத்தான் தகுதியானவன் அல்ல என்பதை ஆரவ் உணர்ந்தான். அவனது இதயம் குற்ற உணர்ச்சியின் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தது. அனன்யா தனது வாதத்தை தொடர்ந்தாள். ஓப்ராய் குழுமம் இந்தச் சதியின் ஒரு பலியாடே தவிர வேறில்லை என்று அவள் கூறினாள். ஆனால் இதற்காக தற்போதைய நிர்வாகம் குற்றமற்றது என்று அர்த்தமல்ல. அவள் ஆரவின் மீது ஒரு கடுமையான பார்வையை பதித்தாள். ஒரு தலைமை செயலதிகாரியாக CEO ஆரவ் ஓப்ராய் தனது நிறுவனத்தை பாதுகாக்க தவறிவிட்டார் என்று அவள் நீதிபதியிடம் கூறினாள். அவரது கவனக்குறைவு காரணமாக ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு நிர்வாகத்தில் உடனடியாக மாற்றங்கள் செய்யப்படுவது அவசியமாகும் என்று வாதிட்டாள். ஆரவ் அதிர்ந்து போனான். அவனது சொந்த வழக்கறிஞரே அவனது பதவியை பறிக்குமாறு கோரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தாள். நீதிமன்றத்தில் இருந்த வாரிய உறுப்பினர்களும் பங்குதாரர்களும் அனன்யாவின் வாதத்துடன் உடன்படுவது போல் காணப்பட்டனர். ஆரவ் இனி நிறுவனத்தை நடத்த தகுதியற்றவன் என்று அவர்கள் தங்களுக்குள் விவாதிக்கத் தொடங்கினர். தனது விசுவாசம் எந்த ஒரு நபரின் மீதும் அல்ல, மாறாக நீதி மற்றும் நிறுவனத்தின் ஊழியர்களின் மீது மட்டுமே என்பதை அனன்யா தெளிவாக புரிந்து கொள்ளச் செய்திருந்தாள். இது ஆரவிற்கு இறுதியான ஒரு பேரிடியாக இருந்தது. அவன் தனது மனைவியை மட்டும் இழக்கவில்லை, இன்று தனது அடையாளத்தையும் தனது நிறுவனத்தையும் கூட இழந்து கொண்டிருந்தான். உணர்ச்சிகளுக்கு அடிபணியாமல் கடினமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தொழில்முறை வழக்கறிஞர்தான் அனன்யா என்பதை அவள் மீண்டும் நிரூபித்துக் காட்டியிருந்தாள். வழக்கின் தீர்ப்புக்குப் பிறகு அனன்யா தனது கோப்பை மூடிவிட்டு நீதிபதிக்கு நன்றி கூறினாள். அவள் தனது குழுவினருடன் வெளியே செல்வதற்காக திரும்பினாள். ஆனால் ஆரவ் இன்னும் தனது இருக்கையிலேயே அமர்ந்திருந்தான். அவனால் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு நகரக்கூட முடியவில்லை. அனன்யா அவனது அருகில் வந்து நின்றாள். மிகத் தொழில்முறையான குரலில், மிஸ்டர் ஓப்ராய், உங்களது வழக்கு முடிந்துவிட்டது. நிறுவனம் இப்போது பாதுகாப்பாக உள்ளது. ஆனால் நான் நீதிமன்றத்தில் சொன்னது போல நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று பதவியிலிருந்து விலக வேண்டும். அது உங்களது மற்றும் நிறுவனத்தின் எதிர்காலத்திற்கு நல்லது என்று கூறினாள். அவளது குரலில் எந்த கசப்பும் இருக்கவில்லை, மாறாக ஒரு குளிர்ச்சியான அறிவுரை மட்டுமே இருந்தது. நீதிமன்றத்திற்கு வெளியே ஊடகத்தினரின் கூட்டம் அனன்யாவுக்காக காத்திருந்தது. அவர்கள் அவளை சூழ்ந்து கொண்டு கேள்விகளை எழுப்பினர். அனன்யா மிகவும் அமைதியான மற்றும் பக்குவமான வார்த்தைகளில் பேட்டியளித்தார். இந்த வெற்றி இந்த நிறுவனத்தை உருவாக்குவதற்காக தனது உதிரத்தை வியர்வையாக சிந்திய அனைத்து ஊழியர்களுக்கும் உரித்தானது என்று அவர் கூறினார். தனது கட்டணத்தில் பாதியை ஊழியர்களின் நலநிதிக்கு நன்கொடையாக வழங்குவதாகவும் அவர் அறிவித்தார். இந்த அறிவிப்பு அவரை ஒரே இரவில் ஒரு காப்பாளர் மெஸ்ஸியா போல உயர்த்தி காட்டியது. மக்கள் அவருக்கு ஆரவாரம் செய்து வரவேற்பு அளித்தனர். இப்போது அவர் வெறும் வழக்கறிஞர் மட்டுமல்ல, ஒரு ரோல் மாடலாகவும் மாறியிருந்தார். மாலையில் ஆரவ் தனது அலுவலகத்திற்குச் சென்றான். அங்கு எங்கு பார்த்தாலும் அமைதி மட்டுமே நிலவியது. அவன் தனது அறையிலிருந்து தனது உடைமைகளை சேகரிக்கத் தொடங்கினான்.
மேசையின் மீதிருந்த தனது பெயர் பலகையை அவன் கையில் எடுத்தான். அதில் CEO என்று எழுதியிருந்தது. இன்று அந்த பலகை அவனுக்கு மிகவும் கனமாகத் தோன்றியது. இந்த இருக்கைக்காகத்தான் எப்படி வெறித்தனமாக அலைந்தேன் என்பதும் இதற்காகத்தான் தான் அனன்யாவை எவ்வாறு அலட்சியப்படுத்தினேன் என்பதும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இப்போது அவனிடம் நாற்காலியும் இல்லை, அனன்யாவும் இல்லை. அவனிடம் எஞ்சியிருந்தது கசப்பு நிறைந்த காவ்யாவின் நினைவுகளும் இனி வாழ்நாள் முழுவதும் அவனை வாட்டப்போகும் அனன்யாவின் நினைவுகளும் மட்டுமே. ஆரவ் கட்டடத்திலிருந்து வெளியே வந்தபோது மழை பெய்து கொண்டிருந்தது. அவனது கார் அங்கு இல்லை, ஏனெனில் நிறுவனம் அதை திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டது. அவன் மழையில் தனியாக நின்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு கருப்பு நிற ஆடம்பர கார் அவனது அருகில் வந்து நின்றது. கண்ணாடி தாழ்த்தப்பட்டது. உள்ளே அனன்யா அமர்ந்திருந்தாள். மழையில் நனைந்து கொண்டிருந்த ஆரவலை அவள் பார்த்தாள். அவள் தனக்கு லிஃப்ட் தருவாள் என்று ஆரவ் எதிர்பார்த்தான். ஆனால் அனன்யா, மழைக்கும் கண்ணீருக்கும் உள்ள வித்தியாசம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் என்று மட்டுமே கூறினாள். காரின் கண்ணாடி மேலே ஏறி வாகனம் முன்னே நகர்ந்து சென்றது. ஆரவ் அங்கேயே நடுவழியில் நின்று கொண்டு தனது அழிவின் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த நாள் நாளிதழ்களில் அனன்யாவின் படம் முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருந்தது. ஆரவின் ராஜினாமாச் செய்தி ஒரு சிறிய மூலையில் அச்சிடப்பட்டிருந்தது. உலகம் மிக வேகமாக முன்னேறிச் சென்று கொண்டிருந்தது. கண்ணா குழுமம் திவாலாகும் விளிம்பில் இருந்தது. மேலும் ஓப்ராய் குழுமத்தில் புதிய நிர்வாகத்தின் கீழ் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு வந்தன. அனன்யா தனது பணியை வெற்றிகரமாக முடித்துவிட்டாள். அவள் உடைந்த ஒரு அமைப்பை சரிசெய்து அகம்பாவம் பிடித்த ஒரு மனிதனை தரமிறக்கியிருந்தாள். பணத்தையும் பலத்தையும் விட பேனாவின் சக்தி மிகப்பெரியது என்பதை அவள் நிரூபித்துக் காட்டியிருந்தாள். நகரின் மறுமுனையில் காவ்யா ஒரு மலிவான குடியிருப்பில் அமர்ந்திருந்தாள். அவளது வங்கிக் கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டிருந்தன. அவளது பணக்கார நண்பர்கள் அனைவரும் அவளை விட்டுச் சென்று விட்டார்கள். தொலைக்காட்சியில் அனன்யாவின் வெற்றியை பார்த்து கொண்டு அவள் தனது விதியை நொந்து கொண்டிருந்தாள். பொன்முட்டையிடும் வாத்தை அறுக்க முயன்றதை அவள் இப்போது புரிந்து கொண்டாள். அவளது பேராசையே அவளை குழிதோண்டி புதைத்திருந்தது. அவள் இனி ஆரவிற்கும் சொந்தமில்லை, வேறு யாருக்கும் சொந்தமில்லை. அவளது எதிர்காலம் இருண்டதாக இருந்தது. அவளிடம் எஞ்சியிருந்தது குற்ற உணர்ச்சியும் வருத்தமும் மட்டுமே. அனன்யா தனது ஆடம்பரமான குடியிருப்பின் பால்கனியில் நின்று கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கையில் ஒரு கப் காஃபி இருந்தது. அவளது தொலைபேசி ஒலித்தது. அது ஒரு பன்னாட்டு எண், இன்டர்நேஷனல் நம்பர் ஆகும். அவள் போனை எடுத்தாள். மறுமுனையிலிருந்து, மேடம் வர்மா, நாங்கள் ஒரு சர்வதேச நீதிமன்றத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுக்கு உங்களது நிபுணத்துவம் தேவைப்படுகிறது என்று ஒரு குரல் ஒலித்தது. அனன்யா புன்னகைத்தாள். ஒரு அத்தியாயம் முடிந்துவிட்டது, மற்றொரு அத்தியாயம் தொடங்கவிருக்கிறது. அவள் வானத்தை நோக்கி பார்த்து ப்ரொஃபாண்டாக ஆழமாக மூச்சுவிட்டாள். அவள் இப்போது சுதந்திரமானவள், வெற்றிகரமானவள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். நகரின் புறநகர் பகுதியில் ஒரு பழைய மற்றும் இடிந்து விழும் கட்டடத்தின் 3வது மாடியில் ஓப்ராய் ஒரு சிறிய அறையில் அமர்ந்திருந்தான். கூரையில் சுழன்று கொண்டிருந்த மின்விசிறி ஒரு விசித்திரமான சத்தத்தை எழுப்பி அந்த அமைதியை இன்னும் பயங்கரமானதாக மாற்றிக் கொண்டிருந்தது. அறையில் சாமான்களின் பெயரால் ஒரு உடைந்த கட்டிலும் ஒரு மேசையும் மட்டுமே இருந்தன. இது முன்பு பட்டுமெத்தைகளில் படுத்திருந்த, தன் ஒரு இமைப்பொழுதின் சைகைக்காக வேலைக்காரர்களின் படையே காத்திருந்த அதே ஆரவ் ஆவான். இன்று அவனுக்கு முன்னால் ஒரு ஆரிய தேநீர் கோப்பை வைக்கப்பட்டிருந்தது. மேலும் அவன் நாளிதழில் வேலைவாய்ப்பு விளம்பரங்களை பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களுக்கு அடியில் ஏற்பட்டிருந்த ஆழமான கருவளையங்கள் அவனது தூக்கமில்லாத இரவுகளை பறைசாற்றின. ஆரவ் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு நாளிதழை ஒருபுறம் வைத்தான். கடந்த ஒரு மாதத்தில் குறைந்தது 50 நிறுவனங்களில் அவன் நேர்காணலுக்குச் சென்றிருந்தான். ஆனால் எங்கு பார்த்தாலும் அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தனது சொந்த நிறுவனத்தையே மூழ்கடித்ததாகவும் முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டுக்கு ஆளான, சந்தையில் தனது நற்பெயரை முற்றிலும் இழந்த ஒரு நபரை வேலைக்கு அமர்த்த எந்த நிறுவனமும் விரும்பவில்லை. தான் நண்பர்கள் என்று நம்பியவர்கள் கூட அவனது அழைப்புகளை ஏற்பதை நிறுத்திவிட்டிருந்தார்கள். அவர்கள் தன் மீது அல்ல, மாறாக எனது நாற்காலி மற்றும் பணத்தின் மீதுதான் அன்பு கொண்டிருந்தார்கள் என்பதை இப்போது அவன் புரிந்து கொண்டான். மறுபுறம் நகரின் மத்திய சிறைச்சாலையில் காவ்யா ஒரு மூலையில் சுருண்டு அமர்ந்திருந்தாள். அவள் அணிந்திருந்த வெள்ளை ஆடைகள் அழுக்கடைந்திருந்தன. அவளது தலைமுடி கலைந்திருந்தது. அவளது அந்த தலைக்கணமும் அகம்பாவமும் இப்போது எங்கே என்றே தெரியாமல் மறைந்துவிட்டிருந்தது. மோசடி, அவதூறு மற்றும் பெருநிறுவன உளவு பார்த்தல், கார்ப்பரேட் எஸ்பியனேஜ் ஆகிய குற்றங்களுக்காக நீதிமன்றம் அவளுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்திருந்தது. சிறையின் கல் தரையில் படுக்கும்போது எல்லாம் அவளது ஆடம்பரமான படுக்கை அவளுக்கு நினைவுக்கு வந்தது.
அவள் ஆரவின் பணத்தில் உல்லாசமாக வாழ்ந்த நாட்களையும் அனன்யாவை கேலி செய்த நாட்களையும் அவள் இப்போது எண்ணி பார்த்தாள். இன்று அனன்யா சுதந்திரமானவளாகவும் வெற்றிகரமானவளாகவும் இருந்தாள். ஆனால் காவ்யாவோ கம்பிகளுக்குப் பின்னால் தனது வினைக்கான பயனை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். சிறைச்சாலை பெண் காவலர் ஒருவர் காவ்யாவிடம் வந்து அவளது உணவுத் தட்டை நீட்டினார். பருப்பும் வறண்ட சப்பாத்தியும் பார்த்து காவ்யாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. தான் இதுபோன்ற ஒரு நாளை காண நேரிடும் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள். தன்னை பார்க்க யாராவது வந்துள்ளனரா என்று அவள் காவலரிடம் கேட்டாள். கடந்த 2 வாரங்களாக யாரும் வரவில்லை என்று அந்த பெண் காவலர் கடினமான குரலில் பதிலளித்தார். காவ்யாவுக்கு பெரியதொரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவளது பெற்றோரும் உடன்பிறந்தவர்களும் கூட அவளுடன் உள்ள உறவை துண்டித்துக் கொண்டிருந்தனர். தனது முட்டாள்தனத்தாலும் பேராசையினாலும் அவள் தனது அனைத்தையும் இழந்திருந்தாள். அவள் விக்கி விக்கி அழுது கதறினாள். ஆனால் அங்கே அவளது குரலைக் கேட்பதற்கு யாருமில்லை. அனன்யா தனது புதிய பென்ட்ஹவுஸ் நின்று கொண்டு தனது உடைமைகளை சரிசெய்து கொண்டிருந்தாள். அவளது இந்த வீடு நகரின் மிக உயர்தர பகுதியில் அமைந்திருந்தது. அதை அவள் தனது சொந்த உழைப்பின் மூலமாக சம்பாதித்து வாங்கியிருந்தாள். அவளது ஒழுக்கமான வாழ்க்கை முறையை காட்டும் வகையில் அறையில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மிக நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்தது. அவளது சூட்கேஸில் அவசியமான துணிமணிகளும் சில சட்டப்புத்தகங்களும் மட்டுமே இருந்தன. நாளை அதிகாலையில் அவளது விமானம் இருந்தது. ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள். இது ஒவ்வொரு வழக்கறிஞரும் கனவு காணும் ஒரு கௌரவமாகும். ஆனால் அனன்யாவை பொறுத்தவரை இது ஒரு புதிய தொடக்கம் மட்டுமே. அவள் தனது மேசை டிராயரிலிருந்து ஒரு பழைய டைரியை வெளியில் எடுத்தாள். இந்த டைரி ஆரவின் வீட்டில் கழித்த 3 ஆண்டுகளின் கணக்குகள் எழுதப்பட்டிருந்த டைரியாகும். அவள் பக்கங்களை புரட்டினாள். ஒவ்வொரு பக்கத்திலும் அவளது போராட்டங்கள், அவளது அமைதியான கண்ணீர் மற்றும் அவளது சிறிய மகிழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் இருந்தன. அவள் அந்த டைரியை கணப்பொழுது தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். பின்பு அதை குப்பைத் தொட்டியில் போட்டாள். பழைய நினைவுகளின் சுமையை சுமந்து கொண்டு அவள் புதிய பயணத்திற்குச் செல்ல விரும்பவில்லை. தான் முன்பு இருந்த அதே பழைய அனன்யா அல்ல என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு அவள் இப்போது சுத்தமான தங்கமாக மாறியிருந்தாள். அனன்யா நாட்டை விட்டு வெளியேறுகிறார் என்ற செய்தி மாலையில் ஆரவிற்கு தெரியவந்தது. செய்தித் தொகுப்பாளர் அனன்யாவின் சாதனைகளை புகழ்ந்து கொண்டிருந்தபோது அவன் தொலைக்காட்சியில் இந்தச் செய்தியை பார்த்தான். ஆரவின் இதயம் வேகமாகத் துடித்தது. அந்த அனன்யாவிடம் மன்னிப்பு கேட்க தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்பது அவனுக்குத் தெரியும். ஆனால் அவளை கடைசி முறையாக பார்க்க வேண்டும் என்று அவனது மனம் தவித்தது. அவன் தனது பாக்கெட்டை தடவி பார்த்தான். அவனிடம் டாக்ஸிக்கு கொடுப்பதற்கு கூட முழு பணம் இருக்கவில்லை. அவனிடம் எஞ்சியிருந்த ஒரே விலைமதிப்பான பொருள் அவனது கைக்கடிகாரம் மட்டும்தான். அதை அவன் கழற்றி மேசையின் மீது வைத்துவிட்டு வா இலிருந்து புறப்பட்டான். பேருந்து நிறுத்தத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. மழையும் பெய்யத் தொடங்கியிருந்தது. மழையில் நனைந்தவாறு ஆரவ் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தான். தனக்கு மழை மிகவும் பிடிக்கும் என்று அனன்யா ஒருமுறை தன்னிடம் கூறியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது ஆரவ் மழை வெறும் சேற்றையும் போக்குவரத்து நெரிசலையும்தான் கொண்டு வருகிறது என்று எரிச்சலுடன் கூறியிருந்தான். இன்று அவன் அதே சேற்றில் நின்று கொண்டிருந்தபோது அனன்யா சொன்ன அந்த வார்த்தைகளின் அர்த்தம் அவனுக்கு புரிந்தது. மழை என்பது தூய்மையின் அடையாளமாகும். எல்லாவற்றையும் கழுவிச் சுத்தப்படுத்தும் இயற்கையின் வழி அது. இந்த மழை தனது பாவங்களை கூட சற்று கழுவி தூய்மைப்படுத்தும் என்று ஆரவ் நினைத்தான். விமான நிலையத்தில் அனன்யா தனது குழுவினருடன் செக் இன் கவுண்டரை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். அவள் மிகவும் ஸ்டைலான கருப்பு நிற உடை அணிந்திருந்தாள். அவளது கையில் ஒரு லெதர் பேக் இருந்தது. மக்கள் திரும்பித் திரும்பி அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவளது தோற்றம் எந்த ஒரு சினிமா நட்சத்திரத்திற்கும் குறைவில்லாமல் இருந்தது. ஒரு சிறிய பத்திரிகையாளர் கூட்டம் அவளை சூழ்ந்திருந்தது. அவள் அவர்களின் கேள்விகளுக்கு மிகவும் பணிவாக பதிலளித்துக் கொண்டிருந்தாள். அவளது சிரிப்பில் முன்பு எப்போதுமே கண்டிராத ஒரு தன்னம்பிக்கை வெளிப்பட்டது. அவள் இப்போது யாருடைய மனைவியோ அல்லது மருமகளோ அல்ல. அவளே அவளது சொந்த அடையாளமாக விளங்கினாள். ஆரவ் விமான நிலையத்திற்கு வெளியே பாதுகாப்பு வளைவுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தான். அவனது ஆடைகள் நனைந்திருந்தன. அவன் மிகவும் களைப்பாக காணப்பட்டான். பாதுகாப்பு காவலர் அவனை உள்ளே செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தினான். கண்ணாடிச் சுவருக்கு அப்பால் அனன்யாவை அவன் பார்த்து கொண்டிருந்தான். மக்கள் அனன்யாவை எவ்வாறு மதிக்கிறார்கள் என்பதை அவன் கண்டான். அவனுக்கு பெருமையாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு ஆழமான வலியும் நெஞ்சை அடைத்தது. இதுதான் வீட்டின் 4 சுவர்களுக்குள் முடக்கி வைக்க முயன்ற அதே பெண்ணாகும். ஒரு வைரத்தை கல் என்று நினைத்து அவன் எட்டி உதைத்திருந்தான். ஆனால் இன்று அதே வைரம் உலகெங்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது.
திடீரென அனன்யாவின் பார்வை கண்ணாடிச் சுவரை நோக்கத் திரும்பியது. கூட்டத்திற்கு நடுவில் நின்று கொண்டிருந்த ஆரவலை அவள் அடையாளம் கண்டுகொண்டாள். ஒரு கணத்திற்கு அவள் திகைத்து நின்றாள். அவளது முகத்தில் எந்த உணர்ச்சியும் வெளிப்படவில்லை. அவள் தனது செயலாளரிடம் ஏதோ கூறிவிட்டு பாதுகாப்பு காவலரை நோக்கி சைகை செய்தாள். காவலர் ஆரவலை உள்ளே வருவதற்கு அனுமதித்தார். ஆரவ் மெதுவான காலடிகளுடன் அனன்யாவை நோக்கி நடந்தான். அவனது கால்கள் மிகவும் பாரமாக இருந்தன. தான் எவ்வளவோ அவமானப்படுத்திய அந்த பெண்ணின் சாமனே அவன் எப்படி போய் நிற்பது? சுற்றியிருந்த மக்கள் அவனை விசித்திரமான பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அனன்யாவின் பார்வையில் எந்தச் சலனமும் இல்லை. ஆரவ் அனன்யாவுக்கு முன்னால் வந்து நின்றான். சிறிது நேரம் இருவருக்கும் இடையே முழுமையான அமைதி நிலவியது. பிறகு ஆரவ் மிகவும் மெல்லிய குரலில், தான் மன்னிப்புக்கு தகுதியானவன் அல்ல என்பதை அறிவேன். நான் உன்னுடன் மிக கொடூரமாக நடந்து கொண்டேன். உனது அன்பையும் உனது தியாகத்தையும் அவமானப்படுத்தினேன். எனக்கு உரிய தண்டனை கிடைத்துவிட்டது. அனன்யா, என்னிடம் இப்போது ஒன்றுமில்லை. உன்னை செல்லும் வழியில் கடைசியாக ஒருமுறை பார்க்க வேண்டும் என்றும் நீ சொன்னதுதான் சரி என்று கூறவும் மட்டுமே வந்தேன். உண்மையானவனுக்கும் போலியானவனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாத ஒரு கண்மூடித்தனமான மனிதனாகத்தான் நான் இருந்தேன் என்று கூறினான். அவனது கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அனன்யா தனது கைப்பையிலிருந்து ஒரு திசுவைத் டிஷ்யூ எடுத்து ஆரவின் பக்கம் நீட்டினாள். ஆரவ், கண்ணீரை துடைத்துக்கொள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவள் மிக அமைதியான குரலில் கூறினாள். நான் உன்னை மன்னித்து விட்டேன். ஆனால் நீ மன்னிப்புக்கு தகுதியானவன் என்பதற்காக அல்ல, மாறாக எனது இதயத்தில் வெறுப்பு என்ற சுமையைச் சுமந்து கொண்டு வாழ நான் விரும்பவில்லை என்பதால் உன்னை மன்னிக்கிறேன். வெறுப்பு மனிதனை பலவீனமாக்கும். நான் இப்போதும் எப்போதும் வலுவானவளாக இருக்க வேண்டும். நீ என் கடந்த காலத்தின் ஒரு முடக்கப்பட்ட அத்தியாயம். உனது எதிர்காலத்திற்கு என் நல்வாழ்த்துகள் என்று அவள் மேலும் கூறினாள். நம்மிடையே இப்போது எதுவுமே மிஞ்சவில்லையா? அந்த 3 ஆண்டுகால வாழ்க்கை எந்த மதிப்பும் இல்லையா என்று ஆரவ் கேட்டான். அந்த 3 ஆண்டுகள் எனக்கு ஒரு பரீட்சை காலம் போன்றது, அனன்யா ஒரு மென்னகையுடன் கூறினாள். ஆரவ், அந்த பரீட்சை நான் என்னவாக மாறக்கூடாது என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தது. எனது உண்மையான பலத்தை நீதான் எனக்கு உணர்த்தினாய். நீ எனக்கு விவாகரத்துக்கான அந்த ஆவணங்களை கொடுக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை இப்போதும் நான் அதே சமையலறையில் உனக்கு சமைத்துக் கொண்டுதான் இருந்திருப்பேன். நீ அறியாமலேயே என்னை விடுதலையாக்கிவிட்டாய். அதனால் ஒரு வகையில் நான் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அப்போது புறப்படவிருக்கும் விமானம் புறப்பட தயாராக இருப்பதாக அறிவிப்பு வெளியானது. அனன்யா தனது கைக்கடிகாரத்தை பார்த்துவிட்டு, நான் இப்போது செல்ல வேண்டும். ஆரவ், எனது விமானத்திற்கு நேரம் ஆகிவிட்டது என்று கூறினாள். அவள் தனது கையை நீட்டவில்லை. அவள் தலையை அசைத்து மட்டுமே விடைபெற்றாள். இதுவே இறுதிப் பிரிவாகும். ஆரவ் தனது தலையை குனிந்து கொண்டான். அவனால் அவளை தடுத்து நிறுத்த முடியாது என்பது அவனுக்கு தெரியும். இப்போதுதான் பறக்க கற்றுக்கொண்ட ஒரு பறட்டையை அவனால் கட்டுப்படுத்த முடியாது. அனன்யா திரும்பி பாதுகாப்பு வலையகத்தை நோக்கி நடந்தாள். ஆரவ் அங்கேயே நின்று கொண்டு அவள் செல்வதை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அனன்யா ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை என்பதை அவன் கவனித்தான். அவள் நேராக முன்னேறிச் சென்றாள். அவளது தலை நிமிர்ந்திருந்தது, நடையும் வேகமாக இருந்தது. உலகம் முழுவதும் அவளுக்காக காத்துக் கொண்டிருக்கும் தனது இலக்கை நோக்கி அவள் சென்று கொண்டிருந்தாள். தனது நெஞ்சை அடைத்திருந்த ஒரு பாரமான சுமை விலகிவிட்டதாக ஆரவ் உணர்ந்தான். அவன் அனன்யாவை இழந்துவிட்டான், ஆனால் அவன் தன்னைத்தானே மீட்டுக் கொண்டிருந்தான். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, மாறாக உறவுகளையும் மனிதர்களையும் மதிக்கத் தெரிவதுதான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அனன்யா விமானத்தில் தனது இருக்கையில் அமர்ந்தபோது சன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். கீழே நகரின் விளக்குகள் மினுமினுத்துக் கொண்டிருந்தன. அந்த பழைய வீடு, அந்த நீதிமன்றம், அந்த அலுவலகம் என எல்லாமே மிகச் சிறியதாக தெரிந்தது. நாம் உயரே செல்லச் செல்ல கீழேயுள்ள விஷயங்கள் தானாகவே சிறியதாகி விடுகின்றன என்பதை அவள் உணர்ந்தாள். அவளது பிரச்சினைகள், அவளது துக்கங்கள் மற்றும் அவளது கடந்த காலம் எல்லாமே இப்போது பின்னால் விட்டுச் செல்லப்பட்டிருந்தன. அவள் மேகங்களுக்கு மேலே இருந்தாள். அங்கே திறந்த வானமும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளும் மட்டுமே இருந்தன. அவளது உதடுகளில் ஒரு திருப்தியான புன்னகை மலர்ந்தது. விமானம் ஓடுபாதையில் ஓடத் தொடங்கி கண் இமைக்கும் நேரத்தில் வானில் உயரத் பறந்தது. அனன்யா தனது கோப்பை திறந்தாள். அதில் சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம், இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்று எழுதியிருந்தது. அவளுக்கு முன்னால் ஒரு புதிய வழக்கு இருந்தது. ஒரு புதிய சவால் காத்திருந்தது. அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாத ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு அவள் குரலாக மாற வேண்டியிருந்தது.
ஆரவின் வாழ்க்கைக்கு தன்னை அனுப்பிய தனது மாமியாருக்கு அவள் மனதார நன்றி தெரிவித்தார். அந்த உறவு நீடிக்கவில்லை என்றாலும் அது அனன்யாவை அவளது உண்மையான அடையாளத்துடன் அறிமுகப்படுத்தியிருந்தது. கீழே பூமியில் ஆரவ் விமான நிலையத்திற்கு வெளியே வந்தான். மழை இப்போது நின்றிருந்தது. வானம் தெளிவாகிக் கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. அவன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அவனுக்கு பசி எடுக்கத் தொடங்கியது. தனது சொந்த உழைப்பால் சம்பாதித்த உணவை, அது வறண்ட ரொட்டியாக இருந்தால் கூட பரவாயில்லை, இனி அதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று அவன் நினைத்தான். நாளிதழில்தான் பார்த்த விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த அருகில் உள்ள ஒரு தாபாவில் பாத்திரம் கழுவும் வேலைக்குச் செல்வது பற்றி அவன் சிந்தித்தான். எந்த தொழிலும் சிறியதல்ல. இப்போது அவள் பூஜ்யத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்க வேண்டியிருந்தது. அது ஒரு கடினமான பாதைதான், ஆனால் உண்மை வழியிலான பாதை. காலம் கடந்து சென்றது. சர்வதேச சட்டத்துறையில் அனன்யா வர்மாவின் பெயர் ஒரு பிராண்டாக மாறியது. அவள் பல பெரிய வழக்குகளில் வெற்றி பெற்றாள் மற்றும் பல நிறுவனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றினாள். பெண்களின் உரிமைகளுக்காக பல புதிய சட்டங்களை உருவாக்கச் செய்தாள். மக்கள் அவளை இரும்பு பெண்மணி, அயன் லேடி என்று அழைக்கத் தொடங்கினர். உலகெங்கிலும் உள்ள பத்திரிகைகளின் அட்டைப்படங்களை அவள் அலங்கரித்தாள். ஆனால் இவ்வளவு வெற்றியடைந்த பிறகும் அவள் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவள் தனது முழு வாழ்க்கையையும் தனது பணிகளுக்கும் சமூக சேவைக்கும் அர்ப்பணித்துக் கொண்டாள். அவள் தன் சொந்த நிபந்தனைகளின்படி வாழ்ந்தாள். மறுபுறம் ஆரவ் தனது சொந்த உழைப்பால் மெல்ல மெல்ல தனது வாழ்க்கையை சரிசெய்து ஒரு வழியாக பாதைக்கு கொண்டு வந்தான். அவன் ஒரு சிறிய ஆலோசனை நிறுவனத்தை, கன்சல்டன்சி ஃபர்ம் தொடங்கினான். இப்போது அவன் கோடீஸ்வரன் அல்ல, ஆனால் அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். தனது ஊழியர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள அவன் கற்றுக்கொண்டான். அவன் அடிக்கடி நாளிதழ்களில் அனன்யா பற்றிய செய்திகளை படித்துவிட்டு மனதுக்குள் புன்னகைத்துக் கொள்வான். அவனுக்கு எந்த பொறாமையும் இருக்கவில்லை. மாறாக அவள் சந்தோஷமாக இருக்கிறாள் என்ற ஒரு விசித்திரமான நிம்மதி அவனுக்கு கிடைத்தது. காவ்யா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அடையாளம் தெரியாத அனாமதேய இருளில் எங்கோ மறைந்து போனாள். தான் செய்த செயல்களுக்காக அவள் வாழ்நாள் முழுவதும் வருந்தினாள். இக்கதையின் முடிவு ஒரு மகிழ்ச்சியான மற்றும் ஊக்கமளிக்கும் குறிப்புடன் நிறைவடைகிறது. எக்ஸந்த ஒரு நபரின் மௌனத்தையும் அவர்களின் பலவீனமாக நினைக்கக்கூடாது என்பதை இக்கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கல்வியும் அறிவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஆயுதங்களாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பெண் நினைத்தால் ஒரு வீட்டைச் சொர்க்கமாக மாற்ற முடியும். அதே சமயம் அவள் சீண்டப்பட்டால் மொத்த உலகையுமே தன்முன் தலைவணங்கச் செய்ய முடியும். தனது சுயமரியாதை காக்க நிமிர்ந்து நிற்க முடிவு செய்த லட்சக்கணக்கான பெண்களுக்கு அனன்யாவின் கதை ஒரு முன்மாதிரியாக டோர்ச் பேரர் மாறியது. ஒரு வருடத்திற்குப் பிறகு அனன்யா இந்தியாவுக்கு திரும்பினாள். ஒரு பல்கலைக்கழகத்தில் சிறப்பு விருந்தினராக கெஸ்ட் ஸ்பீக்கர் கலந்து கொள்ள அவள் அழைக்கப்பட்டிருந்தாள். கலையரங்கம், ஆடிட்டோரியம் மாணவர்களால் நிரம்பி வழிந்தது. அவள் மேடைக்கு வந்தபோது அரங்கம் முழுவதும் கைதட்டல்களால் அதிர்ந்தது. அவள் தனது உரையத் தொடங்கினாள். நம்மை மதிப்பிடுவதற்கான உரிமையை மற்றவர்களுக்கு நாம் வழங்கும்போதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறை செய்கிறோம். உங்களது மதிப்பை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள், அதே மதிப்போடு உங்களை ஏற்றுக்கொள்ள உலகத்தை நிர்பந்தியுங்கள் என்று பேசினாள். அவளது இந்த வரிகள் அங்கே இருந்த ஒவ்வொரு பெண் குழந்தையின் கண்களிலும் ஒரு புதிய ஒளியை ஏற்படுத்தினாள். உரை முடிந்தபின் அவள் வெளியே வந்தபோது ஒரு சிறுமி அவளிடம் வந்து ஆட்டோகிராஃப் கேட்டாள். அனன்யா அவளது டைரியில் கையெழுத்திட்டு கீழே பறக்க கற்றுக்கொள் என்று எழுதினாள். மேம், நீங்கள் எப்போதாவது பயந்ததே இல்லையா என்று அந்தச் சிறுமி கேட்டாள். அனன்யா புன்னகையுடன் கூறினாள், பயப்படுவது தவறு அல்ல மகளே, ஆனால் பயத்திற்கு முன்பாக தலைவணங்குவதுதான் தவறு. பயத்தையே உனது ஏணியாக மாற்றி மேலேறிச் செல் என்று பதிலளித்தாள். தானும் வளர்ந்து அனன்யாவைப் போல மாறுவேன் என்று அந்த சிறுமி வாக்குறுதி அளித்தார். அனன்யாவின் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிவிட்டது என்று அவளுக்குத் தோன்றியது. காரில் அமர்ந்தபடி அனன்யா வானத்தை நோக்கினாள். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வானம் முழுவதும் ஆரஞ்சு நிறம் பரவியிருந்தது. இது ஒரு நாளின் முடிவுதான், ஆனால் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகும். அவள் தனது ஓட்டுநரிடம் வாருங்கள், வீட்டுக்குப் போகலாம் என்று கூறினாள். கார் முன்னே நகர்ந்து சென்றது. பின்னால் தூசியும் பழைய நினைவுகளும் மட்டுமே மிஞ்சின. அவளுக்காக காத்திருந்த ஒரு பொன்னான எதிர்காலம் அவளுக்கு முன்பாக இருந்தது. அனன்யா வர்மா மைனஸ் ஒரு கிருஹதரிசி, ஒரு வழக்கறிஞர், ஒரு போராளி மைனஸ் என்றென்றைக்கும் ஒரு சரித்திர நாயகியாக மாறினாள். இத்துடன் இக்கதை தனது நிறைவை எட்டியது. तो आपको हमारी स्टोरी पसंद आई तो लाइक शेयर सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी। आपको स्टोरियाँ सुनना पसंद है तो लाइक शेयर सब्सक्राइब और कमेंट में अपना गांव, शहर, सिटी का नाम ज़रूर बताना, क्योंकि हम आपकी कमेंट ज़रूर पढ़ते हैं। और आप हमारी स्टोरी कैसे, कहाँ से देखते हैं ये भी जानना बताना, और हमारी स्टोरी कैसी लगती है ये भी बताना।
तो हमको आपकी स्टोरी और बढ़िया लाएंगे, और आपको कैसी कैसी स्टोरी चाहिए ये भी कमेंट में बताना। तो मिलते हैं कैसी नेक्स्ट स्टोरी में, तब तक के लिए जय हिंद जय भारत। तो सब्सक्राइब प्लीज़।